மேம் சவிதா மேம் மேம் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே மேம். A warm good morning to one and all. Today is a validatory function for workshop on RPI UPath. Now it's going on interaction section. Now I ask our resource person, Mr. Katur Tamilchilian, to start the section. Thank you, ma'am. Good morning, everyone, and welcome everyone for the last day of this UiPath training session. So today's session will be like till 10:30. If we have any queries on UiPath, we can discuss that. And later on till 9:30, and till 9:30 to 10 o'clock, we can discuss about so in few of the sessions somebody asks like how to prepare for an interview like that, so we can discuss those queries on from 9:30 to 10 o'clock. I will share my screen. ஓகேவா? ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். கொஞ்சம் அது கனெக்ட் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது queries இருந்ததுன்னா, இப்போ நம்ம லாஸ்ட் செஷனில் வந்து ஆர்கஸ்ட்ரேட்டர் பற்றி பார்த்தோம் இல்லையா? ஸோ ஆர்கஸ்ட்ரேட்டர் ட்ரை பண்ணி பார்த்தீங்களா? ஏதாவது queries இருக்குதா ஆர்கஸ்ட்ரேட்டரில்? ஏதாவது இருந்ததுன்னா அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க, இல்லை வந்து நீங்கள் சேட் விண்டோவில் போட்டாலும் ஓகே தான். ஓகே, ஆர்கஸ்ட்ரேட்டரில் உங்களுக்கு எது queries இல்லையா? இல்லை பழைய செஷன் லைக் நம்ம செலக்டர்ஸ் பார்த்தோம், டெஸ்க்டாப் ஆட்டோமேஷன், வெப் ஆட்டோமேஷன், இதில் ஏதாவது queries இருந்தால் கூட சொல்லுங்கள். ஓகேவா? ஸோ இந்த ஆர்கஸ்ட்ரேட்டர்ல ஒரே ஒரு பார்ட் வந்து பெண்டிங் இருக்குது. ஓகேவா? இது ஜஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸ் இருக்கும், அவ்வளோதான். நாட் மோர் தென் தட். இந்த பார்ட் மட்டும் நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் செஷன்ல நம்ம பார்க்கும்போது யூஐபாத் ரோபோட் நம்ம வந்து பார்த்தோம், எப்படி வந்து நம்மளுடைய ப்ராசஸ் வந்து டிசைன் பண்றது, ஒரு ஆட்டோமேஷன் வந்து எப்படி டிசைன் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா யூஐபாத் ரோபோட் அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். யூஐபாத் ரோபோட் அப்படிங்கிறது நம்மளோட சிஸ்டம்ல இருக்கிற ஒரு சர்வீஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்த்தோம். இந்த யூஐபாத் ரோபோட் ஆர் யூஐபாத் இந்த அசிஸ்டன்ட் இதுதான் என்ன பண்ணுது அப்படின்னா, இட் ஆக்ட்ஸ் அ பிரிட்ஜ் பிட்வீன் யூஐபாத் ஸ்டுடியோ அண்ட் யூஐபாத் ஆர்கஸ்ட்ரேட். ஒரு மிஷினை ஆர்கஸ்ட்ரேட் கூட கனெக்ட் பண்றதுக்கு இந்த யூஐபாத் ரோபோட் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் தான் நமக்கு வந்து யூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ ரியல் டைமா வந்து இப்போ கம்பெனிஸ்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேஷன் பண்ணும்போது இப்போ ஒரு 10 டெவலப்பர் இருக்காங்க, இல்லை ஒரு 50 டெவலப்பர் இருக்காங்க அப்படின்னா ஒவ்வொரு டெவலப்பரும் மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ்ல ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா? டிஃப்ரெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. நம்ம ஜஸ்ட் ஒரு 10 டெவலப்பர்னு வச்சுக்கோமே. அந்த ஓகே, ஆர்கஸ்ட்ரேட்டர் ரன் டு பாசிபிள் இன் ஆண்ட்ராய்டில் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் ஆண்ட்ராய்டு வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன் இல்லையா? நீங்க வந்து ப்ரௌசர்ல போட்டு நீங்க எங்க இருந்து வேணுமோ ஆக்சஸ் பண்ணலாம். நாட் ஒன்லி ஆண்ட்ராய்டு, நீங்க ப்ரௌசர் வந்து டேப்ல போட்டாலும் உங்களுக்கு வந்து ஆக்சஸ் ஆகும், மொபைல்ல போட்டாலும் ஆக்சஸ் ஆகும். மோர் தென் தட் வந்து யூஐபாத் வந்து ஆப்பிள் ஐஓஎஸ் இருக்குது இல்லையா? ஐஓஎஸ்க்கு ஆண்ட்ராய்டு ஓஎஸ் ரெண்டுத்துக்குமே வந்து யூஐபாத் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. நீங்க பிளே ஸ்டோர்ல போனீங்கன்னா யூஐபாத் ஆர்கஸ்ட்ரேட்டர்னு டைப் பண்ணீங்கன்னா அப்ளிகேஷன் வரும். அந்த அப்ளிகேஷன்லயும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சார் அப்ளிகேஷன் இருக்குது சார்,
பட் ஓகே. அதுல வந்து அந்த டிவைஸ் ரோபோட்ஸ் மட்டும் காட்டுது. பட் ரன் பண்ற அந்த ஆப்ஷன்ஸ் எதுவுமே காட்டல. இது இல்ல, மொபைல் ஆப்ல வந்து லிமிட்டெட் ஆப்ஷன்ஸ் தான் நமக்கு வந்து காமிக்கும். நம்மளோட ஓகே ஃபுல் சார். வெர்ஷன் இல்லையா, நம்மளோட ஃபுல் ஃபிளெஜ்டா இப்ப நம்ம வந்து கம்பெனிஸ்ல பே பண்ணி அந்த ஐடி நம்ம ஆஃபீஸ் மெயில் ஐடி, ஆஃபீஸ் பாஸ்வேர்டு அந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஃபுல் எல்லா ஃபங்க்ஷனாலிட்டிஸும் இருக்கும் வந்து. ஓகே சார். ஓகே சார். ஓகேவா? நார்மல் இந்த வெர்ஷன்ல பாத்தீங்கன்னா சில ஆப்ஷன்ஸ் வந்து கம்மியா தான் இருக்கும் வந்து இதுல. ஓகே சார். தேங்க்யூ சார். ஓகேவா? ஸோ நம்ம லாஸ்ட் செஷன்ல பார்த்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு மிஷினை ஆட் பண்ணோம் இல்லையா. இந்த டெனன்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு மிஷினை ஆட் பண்ணோம். இந்த மிஷின் வந்து ஒரு கீ நமக்கு கொடுத்தது, இந்த மிஷின் கீ. ஸோ இந்த மிஷின் கீயை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஆர்கெஸ்ட்ரேட்டர் செட்டிங்ஸ்ல வந்து இந்த மிஷின் கீயும் நம்மளோட ஆர்கெஸ்ட்ரேட்டர் யூஆர்எலையும் போட்டோம் வந்து இல்லையா. இந்த மிஷின் கீயும் ஆர்கெஸ்ட்ரேட்டர் யூஆர்எலையும் போட்டோம். ஸோ லாஸ்ட் டைம் நான் சொல்லும் போது உங்களுக்கு சொன்னேன் uipath.com அப்படின்னு வரதுக்கு அப்புறமா 2 ஸ்லாஷ் இருக்கும். அந்த 2 ஸ்லாஷ்க்கு அப்புறம் வர வேல்யூஸ் வந்து நம்ம காப்பி பண்ணிக்கணும். இந்த 2 வேல்யூ நம்ம காப்பி பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா cloud uipath.com அப்படிங்கிறது இந்த யூஆர்எல், இந்த சர்வர், இந்த ஆர்கெஸ்ட்ரேட்டரோட சர்வர் அட்ரஸ். ஓகேவா? அடுத்தது இருக்கிற ஸ்லாஷ்க்கு, அடுத்த ஸ்லாஷ்க்கு அப்புறம் இருக்கிற நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது அக்கௌண்ட் நேம் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கப்புறம் இருக்கிற நேம் வந்து டெனன்ட் நேம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இது ஜஸ்ட் உங்களோட இன்ஃபர்மேஷனுக்கு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. uipath.com அப்படிங்கிற ஸ்லாஷ்க்கு பக்கத்துல வர நேம் வந்து அக்கௌண்ட் நேம். அதுக்கடுத்து இன்னொரு ஸ்லாஷ்க்கு அப்புறமா வர நேம், இந்த லாஸ்ட் நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டெனன்ட் நேம். ஸோ நம்ம எப்பவுமே யூஆர்எல் எடுக்கும்போது ஆர்கெஸ்ட்ரேட் யூஆர்எல் பிளஸ் அக்கௌண்ட் நேம் பிளஸ் டெனன்ட் நேம் இது வரைக்கும் நம்ம வந்து காப்பி பண்ணணும் இந்த யூஆர்எல். ஸோ இந்த யூஆர்எல்லையும் மிஷின் கீயும் நம்ம காப்பி பண்ணிட்டு கனெக்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா இந்த மிஷின் நம்மளோட பர்டிகுலர் சிஸ்டம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா இது வரைக்கும் கனெக்ட் ஆயிடும் வந்து. ஓகேவா? இந்த ஆர்கெஸ்ட்ரேட்டர் கூட இந்த மிஷின் வந்து கனெக்ட் ஆயிடும். இந்த மிஷினை வந்து நம்ம ரொபோட்டா கன்வெர்ட் பண்ணணும். ஸோ ரொபோட்டா கன்வெர்ட் பண்றது நம்ம பார்க்கணும். ரொபோட்ஸ்ல வந்து ஸ்டுடியோ அப்படிங்கிறது இருக்குது. ஸ்டுடியோ ஆர் ஸ்டுடியோ ப்ரோ, இது வந்து டெவலப்பர்ஸ் யூஸ் பண்ற டைப், லைசன்ஸ் டைப். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அன்அட்டெண்டட், அட்டெண்டட் அப்படின்னு 2 மெத்தட் இருக்குது. நம்ம லாஸ்ட் டைம் வந்து அன்அட்டெண்டட் அப்படின்னு நம்ம வச்சு ட்ரை பண்ணோம் இல்லையா. ஸோ இன்கேஸ் இதை எனக்கு ஃபியூச்சர்ல மாத்தணும், நான் வந்து ஸ்டுடியோவை மாத்தணும் அப்படின்னா இங்க டிஃபால்ட் அப்படிங்கிற ஃபோல்டர்ல கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு இங்க இருக்க ரோபோட்ஸ்க்கு போயிட்டு இந்த ரோபோட்டுக்கு நேரா இருக்கிற 3 டாட்ஸ் கிளிக் பண்ணிட்டு ஓகே ஓகே கௌதமி செந்தில்குமார்னு யாரோ ப்ரெசென்ட் பண்றீங்க, ப்ரெசென்டிங் ஸ்டாப் பண்ணிக்கிறீங்களா? ஓகே, தேங்க்யூ. ஓகேவா? ஸோ இப்போ ஸ்க்ரீன் விசிபிளா இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம டெனன்ட்ல கிளிக் பண்ணோம். ஸோ நான் லாஸ்ட் செஷன் பண்ணதை ரீகால் பண்றேன். இன்கேஸ் யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்க இல்லை ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. டெனன்ட் அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணிட்டு இங்க மெஷின்ஸ் அப்படிங்கிற டேப்ல ஃபர்ஸ்ட் நம்ம மெஷினை ஆட் பண்ணோம் இல்லையா. ஜஸ்ட் மெஷினோட நேம் மட்டும் நம்ம கொடுத்தோம். இந்த மெஷினோட நேம் பார்த்தீங்கன்னா uipath அசிஸ்டன்ட்லயே இங்க மெஷின் நேம் அப்படின்னு காமிக்கும். ஸோ இந்த நேம் இங்க நம்ம காப்பி பண்ணி கொடுத்ததும் இது நமக்கு ஒரு கீ ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் இல்லையா, மெஷின் கீ. ஸோ இந்த மெஷின் கீயையும் uipath யூஆர்எல், ஆர்கெஸ்ட்ரேட்டர் யூஆர்எல்லையும் நம்ம வந்து இங்க காப்பி பண்ணிட்டு கனெக்ட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய பர்டிகுலர் பிசி வந்து ஆர்கெஸ்ட்ரேட்டர் கூட கனெக்ட் ஆயிடுது. ஸோ கனெக்ட் ஆன ஒரு மிஷினை ஒரு ரோபோட்டா வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? ஒரு மீனிங்ஃபுல் ரோபோட்டா கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இங்க ரோபோட்ஸ்ல போய் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும் இந்த இந்த நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் என்னோட மிஷின் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஸ்டுடியோ ப்ரோ அப்படிங்கிற லைசன்ஸ் டைப்ல இருக்கு. இது வந்து லைசன்ஸ் டைப். ஓகேவா? ஸோ நம்ம லாஸ்ட் செஷனே பார்த்தோம் நிறைய லைசன்ஸ் டைப் இருக்குது. டெஸ்டிங் ரோபோட், அப்புறம் நான் ப்ரொடக்ஷன் ரோபோட், இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ நம்மளோட ஃபோக்கஸ் வந்து ஸ்டுடியோ ஆர் ஸ்டுடியோ ப்ரோ, அன்அட்டெண்டட், அட்டெண்டட் அப்படின்னு பார்த்தோம். ஸோ லாஸ்ட் டைம் நம்ம செஷன்ல எல்லா ரோபோட்டையும் நம்ம அன்அட்டெண்டட் அப்படிங்கிற மெத்தட்ல கனெக்ட் பண்ணோம். ஸோ இப்போ எனக்கு அன்அட்டெண்டட் வேணாம், நான் அட்டெண்டடா மாத்தணும் இல்லை ஸ்டுடியோ ப்ரோவா மாத்தணும் அப்படின்னா நம்ம எப்படி சேஞ்ச் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா இந்த டிஃபால்ட்ல கிளிக் பண்ணணும். இந்த டிஃபால்ட்ல கிளிக் பண்ணிட்டு எகைன் இந்த ரோபோட்ஸ் அப்படிங்கிற டேபுக்கு நம்ம போனோம். இங்க பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட இந்த மிஷின் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன் என்னோட மிஷின் நேம் இங்க காமிக்கும். இந்த மிஷின் நேமுக்கு நேரா இங்க எடிட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த எடிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு என்னோட டைப் இருக்குது இல்லையா, என்ன டைப் அப்படிங்கிறது. ஸோ நான் இங்க போயிட்டு வந்து
இதை அன்அட்டெண்டடாவோ அட்டெண்டடாவோ ஸ்டுடியோவோ நான் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நான் எந்த சேஞ்சும் பண்ணல, ஜஸ்ட் கேன்சல் அப்படின்றது கொடுத்துட்றேன். அப்புறம் ஒரு ரோபோட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வந்து அது ஒரு என்விரான்மெண்ட் கூட கனெக்ட் ஆகிருக்கணும். ஒரு என்விரான்மெண்ட் கூட கனெக்ட் ஆகிருந்தா மட்டும்தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம ஒரு ப்ராசஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க முடியும். ஒரு ஆர்பிஐ ப்ராசஸ் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா என்விரான்மெண்ட் வந்து குரூப் ஆஃப் ரோபோட்ஸ், அதுதான் நம்ம என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். ஸோ என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா குரூப் ஆஃப் ரோபோட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய யூஐபாத் ஸ்டுடியோல இருந்து ஒரு ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணிட்டு பப்ளிஷ் அப்படின்றத நம்ம கொடுத்தோம். கரெக்டா? பப்ளிஷ் அப்படிங்கிறத கொடுத்ததும் அது என்ன ஆகும்னா பேக்கேஜ், நம்ம லாஸ்ட் செஷன்ல நம்ம வந்து பார்த்தோம், யூஐபாத்தோட ஃபைல் ஃபார்மேட் டைப் வந்து .nupkg அப்படின்னு வரும். யூஐபாத்தோட ஃபைல் ஃபார்மேட் ஸோ .nupkg அப்படிங்கிற இந்த பேக்கேஜ் ஃபைல் வந்து நமக்கு கிரியேட் ஆகும். இப்போ இன்கேஸ் நீங்க விஷுவல் ஸ்டுடியோ வந்து நீங்க ரன் பண்றீங்க வந்து இப்போ .NET VB.NET இந்த மாதிரி நீங்க எக்ஸிக்யூட் பண்றீங்க அப்படின்னா .sln சொல்யூஷன் ஃபைல் வந்து கிரியேட் ஆகும். சொல்யூஷன் ஃபைல் அப்படிங்கிறது வந்து அதோட என்டையர் எல்லா இன்ஃபர்மேஷனும் அந்த சொல்யூஷன் ஃபைல்ல இருக்கும். அதை நம்ம வந்து என்ன பண்ண முடியும்னா நம்ம வந்து ஒரு EXE-ஆ வந்து நம்ம கன்வெர்ட் பண்ண முடியும் அதை, இல்லையா? ஸோ அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா சொல்யூஷன் ஃபைல். ஓகேவா? ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா .nupkg அப்படிங்கிறது வந்து யூஐபாத்தோடைய பேக்கேஜ் ஃபைல் ஃபார்மேட். ஸோ இந்த பேக்கேஜ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு இந்த பேக்கேஜ் வந்து இங்கே இன்ஸ்டால் ஆகும் வந்து. ஸோ இங்கே பேக்கேஜஸ் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இந்த பேக்கேஜஸ் வந்து நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா டைரக்டா நம்ம ரன் பண்ண முடியாது. ஒரு பேக்கேஜை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பேக்கேஜை நம்ம வந்து ஒரு என்விரான்மெண்ட் கூட டேக் பண்ணணும். ஓகேவா? ஸோ என்விரான்மெண்ட் கூட டேக் பண்றது பார்த்தீங்க அப்படின்னா ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா ஆட்டோமேஷன்ஸ் அப்படிங்கிறதுக்கு ப்ராசஸ் அப்படின்னு இருக்கும். இதுல ஒரு 5 டேர்ம்ஸ் தான் நம்ம வந்து மெயினா யூஸ் பண்றது. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா மெஷின்ஸ், நம்மளோட மெஷினை ஆட் பண்றது. செகண்ட் நம்ம ஆட் பண்ண மெஷினை ரோபோட்டா கன்வெர்ட் பண்றது. தேர்ட் வந்து ஒரு என்விரான்மெண்ட் கூட நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரோபோட்ஸை வந்து ஒரு என்விரான்மெண்ட் கூட டேக் பண்ண போறோம், இல்லையா? ஸோ மெஷின்ஸ், ரோபோட்ஸ், என்விரான்மெண்ட்ஸ் இது மூணும் ஒரு செட்டு. ஓகேவா? அடுத்தது என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பப்ளிஷ் பண்ணதும் பேக்கேஜஸ் அப்படிங்கிற டேப்ல வந்து நம்மளோட பேக்கேஜ் வந்து அவைலபிளா இருக்கும். அந்த பேக்கேஜை ஒரு ப்ராசஸா நம்ம வந்து கன்வெர்ட் பண்ண போறோம். ஸோ பேக்கேஜ் அண்ட் ப்ராசஸ் அப்படிங்கிறது செகண்ட் ஸ்டெப். ஓகேவா? ஸோ ஒரு ப்ராசஸா இங்க வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஸோ இப்போ ஒரு ப்ராசஸ் நம்ம வந்து கிரியேட் பண்ண போறோம். நம்ம வந்து இங்க பாத்தீங்கன்னா நான் டெனன்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு பேக்கேஜஸ் அப்படிங்கிறதுல போனோம் அப்படின்னா ஸோ இங்க நான் ஆர்கஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிற நேம்ல 4 டேஸ்க்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ் வந்து நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் இங்க. ஓகேவா? ஆர்கஸ்ட்ரேட்டர்ல நான் என்ன பண்ணிருக்கேன்னா இந்த பப்ளிஷ் ஆப்ஷன் யூஸ் பண்ணி பப்ளிஷ் பண்ணியிருக்கிறேன். அது இங்க வந்து நமக்கு காமிக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஆர்கஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிற இந்த பேக்கேஜை ஒரு ப்ராசஸா நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஏன்னா இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா இது ஒரு ப்ராசஸா நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் டிஃபால்ட் கிளிக் பண்ணிட்டு ஆட்டோமேஷன்ஸ் அப்படின்னு போறேன். ஆல்ரெடி இந்த பேக்கேஜ் வந்து இருக்குதான்னு பார்க்கணும். ஸோ இங்கே எங்கேயும் இல்லை அது. ஓகேவா? ஸோ இங்க நியூ பட்டன் கிளிக் பண்ணிட்டு என்னோட பேக்கேஜ் நேம் வந்து நான் சூஸ் பண்றேன். ஆர்கஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிறது என்னோட பேக்கேஜ் நேம் சூஸ் பண்றேன். அது எந்த வெர்ஷன் அப்படிங்கிறத எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் இதை ஒரு என்விரான்மெண்ட் கூட வந்து டேக் பண்ணும். ஸோ நான் இங்க சும்மா வந்து டெஸ்டிங் அப்படின்னு வச்சிருக்கேன். ஸோ இந்த என்விரான்மெண்ட் கூட டேக் பண்ணிக்கிறேன். ஸோ இது கிரியேட் பண்ணிடுறேன் நான். ஓகேவா? நான் இப்போ ஒரு ப்ராசஸ் வந்து நான் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ நம்ம லாஸ்ட் செஷன்ல என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து கூகுளோட மிஷின்ல வந்து நம்ம இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தோம், இல்லையா? ஸோ இதுக்கு நேரம் ஒரு பிளே பட்டன் இருக்கும். இதை கிளிக் பண்ணா வந்து ஜாப் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? இது ஒரு மெத்தட் நம்ம பார்த்தோம். இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் என்ன அப்படின்னா நம்ம ஒரு பேக்கேஜ் வந்து பப்ளிஷ் பண்ணி ப்ராசஸா கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஆர்கஸ்ட்ரேட்டர் இருக்குது இல்லையா, இந்த யூஐபாத் ஆர்கஸ்ட்ரேட்டர்லயே பார்த்தீங்கன்னா இங்க அந்த ப்ராசஸ் நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இங்க இருந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து ரன் பண்ண முடியும் அதை. ஓகேவா? இந்த ப்ராசஸ் ரன் பண்றதெல்லாம் எங்க ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜாப்ஸ் அப்படிங்கிற ஒரு டேப்ல இந்த ஆட்டோமேஷனுக்கு கீழே ஜாப்ஸ் அப்படின்னு ஒரு சப்மெனு இருக்கும். ஸோ இந்த மெனுல பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா ஓப்பன் பண்ணதும் லாஸ்ட் டே அப்படின்னு காமிக்கும் இந்த இன்டர்வல். ஸோ லாஸ்ட்
டே வந்து நான் ஏதாவது ரன் பண்ணியிருக்கேனா, எஸ்டர்டே ஏதாவது ரன் பண்ணியிருக்கேனான்னு பார்ப்போம். எதுவுமே இல்லை. ஸோ நான் ஜஸ்ட் வந்து ஆல் ஓவரால் கொடுக்குறேன் வந்து. ஸோ கொடுத்தோம் அப்படின்னா என்னெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கே காமிச்சிட்டு பாருங்க. சோர்ஸ் அப்படின்னு இருக்குது இல்லையா, இது வந்து சோர்ஸ் அப்படிங்கிறது. ஒரு ஜாபை 3 மெத்தட்ல ரன் பண்ணலாம். ஒன்று, இந்த ப்ராசஸ் இருக்குது இல்லையா, இந்த ப்ராசஸ்ல வந்துட்டு பிளே பட்டனை கிளிக் பண்ணி நம்ம ரன் பண்ணலாம். ஓகேவா? இது வந்து மேனுவல் எக்ஸிகியூஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து மேனுவல் எக்ஸிகியூஷன். அதே ஒரு ப்ராசஸை நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இந்த மாதிரி ஆர்கெஸ்ட்ரேட்டர்ல லிஸ்ட் ஆகும், அசிஸ்டன்ட்ல லிஸ்ட் ஆகும். ஓகேவா? அசிஸ்டன்ட் ஆர் யூஐபாத் ரோபோட்ல லிஸ்ட் ஆகும். இங்க இருக்க பிளே பட்டனை கிளிக் பண்ணி நம்ம ரன் பண்ணலாம். இப்படி நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா அசிஸ்டன்ட் அப்படின்னு வரும். ஓகேங்களா? இந்த ஜாப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சிலது அசிஸ்டன்ட்னு காமிக்கும், சிலது மேனுவல் அப்படின்னு காமிக்கும். ஓகேவா? அசிஸ்டன்ட் அப்படின்னு வரும். இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுதான் நம்ம இன்னைக்கு கத்துக்க போற ஆப்ஷன், ஆட்டோமேட்டிக்கா எக்ஸிக்யூட் பண்ண வைக்கிறது, ஆட்டோமேட்டிக்கா ஒரு ப்ராசஸை ரன் பண்ண வைக்கிறது. இப்ப என்னோட சிஸ்டம்ல பாத்தீங்க அப்படின்னா, நான் ஆல்ரெடி ஒரு ப்ராசஸ் தான் வச்சிருக்கிறேன். இந்த ப்ராசஸை நான் ஆட்டோமேட்டிக்கா ரன் பண்ண வைக்கணும் அப்படின்னா, சரி நம்ம ஆட்டோமேட்டிக்கா ரன் பண்ண வைக்கணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னா, ரோபோட் வந்து பாத்தீங்கன்னா அன்அட்டெண்டட் ஆர் அட்டெண்டட் அப்படிங்கிற மெத்தட்ல இருக்கணும். ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்னோட ரோபோட் டைப் வந்து அன்அட்டெண்டட் அப்படின்னு நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ப்ராசஸ் ரன் பண்ணி பார்க்குறோம் நம்ம என்ன வருது அப்படின்னு. யூஐபாத் ஸ்டுடியோல இது ஒரு சிம்பிள் ப்ராசஸ், ஜஸ்ட் ஒரு மெசேஜ் பாக்ஸ் மட்டும்தான் அதில் இருக்கும். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் லேர்னிங் யூஐபாத் ஆர்கெஸ்ட்ரேட்டர் அப்படின்னு ஜஸ்ட் இந்த மெசேஜ் மட்டும்தான் அதில் இருக்குது. ஸோ இந்த ப்ராசஸ் நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ பப்ளிஷ் பண்ணிட்டு நம்ம ரன் பண்ணி பார்க்க போறோம். ஓகேவா? ஆட்டோமேஷன்ஸ் அப்படிங்கிற டேபுக்கு வந்துட்டு ஆர்கெஸ்ட்ரேட்டர் டெஸ்டிங் அப்படின்னு ஒரு ப்ராசஸ் இங்க இருக்குது. நான் என்னோட ஆர்கெஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிற ப்ராசஸையும் நான் எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த ஆர்கெஸ்ட்ரேட்டருங்கிற ப்ராசஸை டெஸ்டிங் அப்படிங்கிற என்விரான்மெண்ட் கூட நம்ம டேக் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதனால ஆர்கெஸ்ட்ரேட்டர் அண்டர்ஸ்கோர் டெஸ்டிங் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த ப்ராசஸ்ல இருக்க நேம் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த ப்ராஜெக்டோட நேம் வந்து டாக்குமெண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் டெமோ சம் வெர்ஷன் நம்பர் ஆன் டெவ் அப்படின்னு இருக்குது இல்லையா. ஸோ இங்க நம்ம வச்சோம் அப்படின்னா யூஐ ஆர்கெஸ்ட்ரேட்டர் அண்டர்ஸ்கோர் டெஸ்டிங் அப்படின்னு இருக்குது. ஸோ இது என்ன அப்படின்னா, இந்த ஆர்கெஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து டெஸ்டிங் அப்படிங்கிற என்விரான்மெண்ட்ல வந்து இருக்குது அப்படின்னு சொல்றோம். நம்ம இப்போ இங்க கிளிக் பண்ணோம்னு வச்சுங்க, ஸ்டார்ட் ஜாப். ஓகே, 1 செகண்ட் இந்த என்விரான்மெண்ட் வந்து செக் பண்ணிக்கிறேன். இந்த டெஸ்டிங் அப்படிங்கிற என்விரான்மெண்ட்ல இந்த ரோபோட்டை ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம ரன் பண்ணோம்னா இந்த மிஷின் சூஸ் பண்ணணும், எந்த மிஷின் அப்படிங்கிறது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இப்போ நம்ம ஒரு டெஸ்டிங் அப்படின்னு ஒரு என்விரான்மெண்ட் எடுத்திருக்கோம் இல்லையா, இந்த டெஸ்டிங் அப்படிங்கிற என்விரான்மெண்ட்ல நம்ம கிட்ட இப்போ ஒரே ஒரு ரோபோட் தான் இருக்குது. ஓகேவா? இப்போ ரியல் டைம்ல பாத்தீங்கன்னா இந்த டெஸ்டிங்ல வந்து ஒரு 10 ரோபோட் இருக்குதுன்னு வச்சுங்களேன். நம்ம ரன் பண்ணும்போது ப்ராசஸை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க ட்ரை பண்ணும்போது இங்க 2 ஆப்ஷன் இருக்கும், ஸ்பெசிபிக் ரோபோட், அலோகேட் டைனமிக்லி அப்படின்னு சொல்லிட்டு. இது என்ன மீனிங் அப்படின்னா, இப்போ இன்கேஸ் வந்து எனக்கு 10 ரோபோட் இங்க இருக்குதுன்னு வச்சுங்களேன், இந்த என்விரான்மெண்ட்ல 10 ரோபோட் இந்த என்விரான்மெண்ட்ல இருக்கும்போது நான் வந்து மேனுவலா எந்தெந்த மிஷின்ல ரன் ஆகணும் அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ண முடியும். இப்போ ஒரு 3 மிஷின்ல ரன் ஆகணும் அப்படின்னா அந்த 3 மிஷினோட நேமை நான் மேனுவலா சூஸ் பண்ணலாம். இங்க இது ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா நான் அலோகேட் டைனமிக்லியும் கொடுத்து எத்தனை மிஷின்ல ரன் ஆகணும், 3 மிஷின்ல ரன் ஆகணுமா, 4 மிஷின்ல ரன் ஆகணுமா, அதை எத்தனை டைம்ஸ் ரன் ஆகணும் அப்படிங்கறது, எத்தனை டைம்ஸ் அப்படிங்கிறது ஆக்சுவலா எத்தனை மிஷின் அப்படிங்கிறது, எத்தனை மிஷின்ல ரன் பண்ணணும்னு கொடுத்துட்டா இந்த 10 ரோபோட் இருக்குது இல்லையா டெஸ்டிங் அப்படிங்கிற என்விரான்மெண்ட்ல, இந்த 10 ரோபோட்ல ஒரு 4 ரோபோட்டை இந்த யூஐபாத் ஆர்கெஸ்ட்ரேட்டரை ரேண்டமா பிக் பண்ணிக்கும் வந்து. ஓகேவா? பிக் பண்ணி அந்த 4 மிஷின்ல வந்து இந்த ஜாபை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ரோபோட் தான் நம்ம கிட்ட இருக்குது. ஸோ அதனால டைரக்டா இங்க போயிட்டு ஸ்பெசிபிக் ரோபோட்டே கொடுத்துட்டு நான் ஜஸ்ட் ஸ்டார்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ நம்ம ஜாப்ஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ நான் இங்க ரன் பண்ணது இருக்குது இல்லையா, டெஸ்டிங் அட்டெண்டட் ரன்னிங் அப்படின்னு இருக்குது இல்லையா. ஸோ இந்த கமாண்ட் வந்து இப்போ சென்ட் ஆகும் வந்து,
இந்த ஆர்கஸ்ட்ரேட்ல இருந்து என்னோட லோக்கல் மிஷின் கமெண்ட் சென்ட் ஆகுது. இங்க பாத்தீங்கன்னா இது வந்து எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு இப்போ. ஓகேவா, நான் இந்த ஓகேல கிளிக் பண்ணதும் சக்சஸ்ஃபுல் வந்துருச்சு. ஸோ மேனுவலா ரன் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு வந்துருச்சு. ஓகேவா, இதுவே நான் யூஐ பார்த்து அசிஸ்டன்ட்ல இருந்து நான் ரன் பண்றேன்னு வச்சுங்க, சேம் ஜாப் அசிஸ்டன்ட்ல இருந்து நான் ரன் பண்ணேன் அப்படின்னா இப்ப பாருங்க சோர்ஸ் வந்து அசிஸ்டன்ட் அப்படின்னு வந்துருச்சு. ஓகேவா, நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்றோம் அப்படிங்கறத பொறுத்து. ஸோ இதுல இன்னொரு ஆப்ஷன் வந்து இந்த ட்ரிகர்ஸ் அப்படின்னு இருக்குது இல்லையா, இந்த ட்ரிகர்ஸ் அப்படிங்கிறது ஆட்டோ ஸ்கெடியூல் அப்படின்னு நம்ம சொல்றோம், இல்லை ஸ்கெடியூலர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ட்ரிகர்ஸ்ல போயிட்டு நம்ம என்ன பண்ண முடியும்னா ஒரு ட்ரிகர் ஆட் பண்ண முடியும். நான் ஜஸ்ட் ஒரு சிம்பிள் ட்ரிகர் ஆட் பண்றேன். ஸோ டைம், இது வந்து சாம்பிள் ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுத்துட்றேன். ப்ராசஸ் நேம் கேட்குது இல்லையா, ப்ராசஸ் நேம் வந்து நான் சூஸ் பண்றேன். ஆர்கஸ்ட்ரேட்டர் டெஸ்டிங் அப்படிங்கிறது ப்ராசஸ் நேம் வந்து. ஓகேவா, ஜஸ்ட் நம்ம ஒரு நேம், இது வந்து நம்மளோட ஐடென்டிஃபிகேஷனுக்காக கொடுக்குற நேம், இது ஆக்சுவல் ப்ராசஸோட நேம். இது இங்க கீழே பாத்தீங்க அப்படின்னா ஆல் ரோபோட், ஸ்பெசிபிக் ரோபோட்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ நான் ஆல் ரோபோட்ஸ் கொடுத்துறேன். ஆல் ரோபோட்னா இந்த என்விரான்மெண்ட்ல இருக்க எல்லா ரோபோட்லயும் ரன் ஆகும். 2 ரோபோட் இருந்தா 2த்துல ரன் ஆகும், 10 இருந்ததுன்னா 10 ரோபோட்ல ரன் ஆகும், 50 ரோபோட்ஸ் இருந்ததுன்னா 50 ரோபோட்ஸ்லயும் ரன் ஆகும். இல்ல ஸ்பெசிபிக் ரோபோட்ஸ் அப்படின்னா அதே மாதிரி நம்ம ஸ்பெசிபிக்கலா ரோபோட் வந்து செலக்ட் பண்ண முடியும் நம்ம. ஓகேவா, நான் ஜஸ்ட் ஆல் ரோபோட்ஸ்ன்ற ஆப்ஷன் கொடுத்துட்றேன். இங்க பாத்தீங்க அப்படின்னா மினிட்ஸ், ஹவர், டெய்லி, வீக்லி இந்த மாதிரிலாம் இருக்கும். மினிட்ஸ் கொடுத்தா எவ்ரி 30 மினிட்ஸ் அப்படின்னு கொடுத்தா இந்த ப்ராசஸ் என்ன ஆகும்னா எவ்ரி 30 மினிட்ஸ் ஒன்ஸ் எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஸோ எவ்ரி வந்து 10 மினிட்ஸ், எவ்ரி 15 மினிட்ஸ் இந்த மாதிரி நம்ம வந்து மென்ஷன் பண்ண முடியும். இல்லை எனக்கு எவ்ரி ஹவர் வேணும் அப்படின்னா எவ்ரி ஹவர் 1 ஹவருக்கு ஒன்ஸ் வேணும், இல்லை வந்து 4 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் எனக்கு ரன் ஆகணும், இல்லை வந்து எனக்கு ஒரு 6.5 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் ரன் ஆகணும் அப்படின்னா நீங்க 6:30 அப்படின்னு கொடுத்துட்டோம்னா எவ்ரி 6 ஹவர்ஸ் 30 மினிட்ஸ் கழிச்சு ரன் ஆகும். இப்போ 10 o'clock அப்படின்னா நெக்ஸ்ட் எக்ஸிக்யூஷன் 6 ஹவர்ஸ் 30 மினிட்ஸ் கழிச்சு எக்ஸிக்யூட் ஆகும். டெய்லி அப்படிங்கிறது கொடுத்தோம்னா டெய்லி என்ன டைம்ல ரன் ஆகும் அப்படிங்கிறத நம்ம சொல்றது இது. ஸோ நான் இப்போ என்ன பண்றேன்னா இந்த டெய்லி அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு, ஸோ அதே மாதிரி வீக்லினா எந்தெந்த டேட்ல ரன் ஆகணும், எனக்கு வந்து ஜஸ்ட் மண்டே அண்ட் ஃப்ரைடே மட்டும் ரன் ஆகணும் ஒரு ஜாப், அதுவும் இத்தனை மணிக்கு 10 மணிக்கு ரன் ஆகணும், இல்லை 10:30க்கு ரன் ஆகணும் அப்படின்னா நம்ம இங்க ஸ்பெசிஃபை பண்ணலாம் எல்லாமே. அதே மாதிரி மந்த்லி நம்ம ரன் பண்றது, ஸோ எவ்ரி மந்த் எந்த டேட்ல வந்து நம்ம எந்தெந்த டேலெல்லாம் ரன் பண்ணணும் அப்படின்றத நம்ம கொடுக்கலாம். ஸோ அட்வான்ஸ்டு ஆப்ஷன் அப்படின்னு நம்ம போனோம் அப்படின்னா இதுல வந்து கிரான் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நம்மளோட ஃபோக்கஸ் வந்து அட்வான்ஸ்டு டாபிக் எதுவுமே கிடையாது. ஸோ அதனால நம்ம வந்து ஜஸ்ட் டெய்லி அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிறோம். இந்த அட்வான்ஸ் தவிர இந்த இந்த ரெஸ்ட் ஆஃப் த ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன்னா என்னோட சிஸ்டம்ல 9:33 காமிக்குது. நான் என்ன பண்றேன் அப்படின்னா 9:34 அப்படின்ற டைம் வந்து இங்க செட் பண்ணிக்கிறேன். செட் பண்ணிட்டு நான் ஆட் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகேவா, ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா நான் ஒரு ஸ்கெடியூல் கிரியேட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ எவ்ரிடே என்ன பண்ணணும்னா 9:34க்கு வந்து என்னோட சிஸ்டம்ல வந்து இந்த ப்ராசஸ் ஆட்டோமேட்டிக்கா எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா, இப்போ ஒருத்தவங்க சொன்னாங்க இல்லையா மொபைல் ஆப் வந்து நான் டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தேன் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ மொபைல் ஆப்ல பார்த்தோம்னா இந்த ஸ்டேட்டஸ் நமக்கு காமிக்கும் இன் ஃபியூ செகண்ட்ஸ் அப்படின்னு, ஃபியூ செகண்ட்ஸ்ல இந்த ஜாப் வந்து ரன் ஆக போகுது அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா என்னோட மவுஸ் நான் இங்க வச்சிருக்கிறேன், எந்த மூவ்மெண்ட்டும் நான் பண்ணல, நான் ஜஸ்ட் ஐடியலா இருக்கிறேன். டைம் மட்டும் 9:34 ஆனதும் ஆட்டோமேட்டிக்கா இந்த ஜாப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா, இதுதான் நம்ம இன்னைக்கு செஷன்ல லேர்ன் பண்ற லாஸ்ட் டாபிக், ட்ரிகர்ஸ் அப்படிங்கிறது. ஓகேவா, ஸோ இப்போ எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. எக்ஸிக்யூட் ஆகி இந்த மெசேஜ் பாக்ஸ் வந்து இங்க டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஃபியூ செகண்ட்ஸ் எகோ எக்ஸிக்யூட் ஆயிடுச்சுன்னு காமிக்குது. இப்போ நம்ம ஜாப்ஸ்க்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம மேனுவலா ரன் பண்ணோம் இல்லையா ப்ராசஸ் டேப்ல இருந்து, அப்ப என்ன வந்துச்சுன்னா மேனுவல்னு வந்துச்சு. நெக்ஸ்ட் நம்ம மேனுவலா அசிஸ்டன்ட்ல இருந்து ரன் பண்ணும்போது அசிஸ்டன்ட் அப்படின்னு வந்தது. இப்போ எக்ஸிக்யூட் ஆயிருக்கிறதுல பாத்தீங்கன்னா என்ன வருது அப்படின்னா சாம்பிள் ப்ராஜெக்ட் அப்படின்னு வருது. ஸோ இந்த சாம்பிள் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இந்த ட்ரிகருக்கு நம்ம கொடுத்த நேம். ஸோ இந்த ட்ரிகர் மூலமா இந்த ஜாப் வந்து எக்ஸிக்யூட் ஆயிருக்குது அப்படிங்கிறது தான் இந்த சோர்ஸ் அப்படின்னு சொல்லுது. ஸோ ஒரு ஜாபை ரன் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா 3 மெத்தட் இருக்குது. ஒன்னு மேனுவல் எக்ஸிகியூஷன் த்ரூ ஆர்கஸ்ட்ரேட்டர், மேனுவல் எக்ஸிகியூஷன் த்ரூ அசிஸ்டன்ட், தேர்ட் ஒன் வந்து ஆட்டோ ஸ்கெடியூலிங் இல்லையா, இல்ல ட்ரிகர்ஸ், எனேபிளிங் ட்ரிகர்ஸ் ஃப்ரம் ஆர்கஸ்ட்ரேட்டர். ஸோ 3 மெத்தட்ல நம்ம வந்து நம்மளோட ஜாப் வந்து ரன் பண்ண முடியும். ஓகேவா, இதுல ஏதாவது குவரிஸ் இருக்குதா உங்களுக்கு?
ஓகே ஓகேவா. நெக்ஸ்ட் நீங்க கேட்டது இருக்குது இல்லையா, வந்து என்ன மாதிரி நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்றது, இல்ல என்ன என்ன விஷயங்கள் வந்து நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து என்னன்னா நம்மளுடைய ரெஷ்யூம் இல்லையா. ஸோ ஒரு ப்ராப்பரான ரெஷ்யூம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறது நாட் மோர் தென் வந்து 1 or 2 pages. அதுல ஸ்பெசிஃபிக்கா பாத்தீங்க அப்படின்னா அதுல நம்ம நம்ம வந்து கரெக்டான அலைன்மெண்ட்ஸ் யூஸ் பண்றது. நிறைய நம்ம வந்து நீங்க சர்ச் பண்ணோம் அப்படின்னாலே வந்து நிறைய வந்து சாம்பிள்ஸ் நமக்கு இருக்குது இல்லையா. ஸோ அந்த மாதிரி சாம்பிள்ஸ் வந்து நம்ம ரெஃபர் பண்றது, கிறிஸ்பா நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன. எப்பவுமே என்ன அப்படின்னா நம்ம வந்து நமக்கு எந்த ப்ரியர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது இல்லையா. நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம போகும்போது நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கெரியர் அப்ஜெக்டிவ் என்ன, நமக்கு ஒரு நல்ல ஆர்கனைசேஷன்ல வந்து நம்ம பிளேஸ் ஆகிறது நமக்கு என்ன ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட். எனக்கு இந்த ஏரியால வந்து இன்ட்ரெஸ்ட். சில பேருக்கு நெட்வொர்க்கிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும், சில பேருக்கு ப்ரோக்ராமிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும், சில பேருக்கு டிசைனிங்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நான் வந்து இந்த மாதிரி ஒரு பொசிஷன் வந்து ஐ எம் சீக்கிங் ஃபார் திஸ் பொசிஷன் அப்படிங்கறத நம்ம கிளியர் கட்டா நம்ம மென்ஷன் பண்றது. செகண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப் டு டேட் இன்னைக்கு என்ன மார்க்கெட் வந்து ட்ரெண்டிங்ல இருக்குது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறது. ஸோ நம்ம எத்தனை பேர் வந்து நம்ம வந்து சோஷியல் மீடியா யூஸ் பண்றோம் இல்லையா. நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி சோஷியல் மீடியா நம்ம வந்து யூஸ் பண்றோம். ஸோ நம்ம எத்தனை பேர் வந்து பாத்தீங்கன்னா லிங்க்டின் அப்படின்னு ஒரு சோஷியல் மீடியா இருக்குது. ஸோ இது என்ன அப்படின்னா ப்ரொஃபஷனல் சோஷியல் மீடியா. ஓகேவா. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்லாருமே நம்ம லிங்க்டின்ல வந்து நம்ம ஒரு ப்ரொஃபைல் வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். ஓகேங்களா. இந்த லிங்க்டின்ல நிறைய அப்டேட்ஸ் வந்து நமக்கு பாத்தீங்கன்னா வந்து கிடைக்கும். இந்த யூஆர்எலும் உங்களுக்கு பின் பண்றேன், நீங்க ஜஸ்ட் கூகுள்ல போட்டாலும் தெரியும். மேபி நிறைய பேர் ஆல்ரெடி நீங்க வச்சிருக்கலாம். ஓகேவா. ஸோ இதெல்லாம் நீங்க லாகின் பண்ணும்போது என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து கரண்டா என்ன டெக்னாலஜிஸ் வந்து மார்க்கெட்ல இருக்குது, என்ன மாதிரி வந்து புது புது அப்ளிகேஷன்ஸ், புது டூல்ஸ், என்ன மாதிரி நியூ ஜாப்ஸ் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஓகேவா. தேர்ட் திங் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ரெஷ்யூம். சேம் திங், ரெஷ்யூம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்டோ அதே மாதிரி நம்ம ஒரு இடத்துக்கு போறோம் அப்படின்னா நம்மளுடைய இன்ட்ரோடக்ஷன், செல்ஃப் இன்ட்ரோ. ஓகேவா. இது ரெண்டுத்துலயுமே என்ன பண்ண முடியும்னா ஒரு ரெஷ்யூம்னா அது நம்ம வந்து ஒரு ஃபாண்ட் சைஸ்ல இருந்து இப்ப நிறைய பாத்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங்லாம் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க வந்து இல்லையா. ஸோ அதுலயே வந்து நம்ம எப்படி வந்து ஒரு ரெஷ்யூம் ப்ரிப்பேர் பண்ணணும், அதுல என்னெல்லாம் கீ ஆஸ்பெக்ட்ஸ் வந்து இருக்கணும், எப்படி நம்ம வந்து ஒரு செல்ஃப் இன்ட்ரோ கொடுக்கணும் அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஜஸ்ட் இது ஒரு ரெஃப்ரெஷல் அவ்வளவுதான் வந்து. ஸோ எப்பவுமே பாத்தீங்கன்னா வந்து இப்போ ஒருத்தவங்க நம்மளுடைய நேம் சொல்லி அட்ரஸ் பண்றாங்கன்னு வச்சுங்களேன், எகைன் வந்து நம்ம போயிட்டு ஐ எம் சோ அண்ட் சோ அப்படின்னு சொல்லி நம்மளோட நேம் சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இல்லையா. ஸோ நம்ம ஹலோ ஜஸ்ட் ஒரு ஹாய் உங்களுக்கு சொல்லிட்டு கூட என்ன சொல்லலாம் அப்படின்னா நம்ம வந்து ஆஸ் யூ நோ மீ வெரி வெல் அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்மளுடைய நான் வந்து பிசிஏ வந்து லேர்ன் பண்ணியிருக்கிறேன், எனக்கு இந்த ஏரியாஸ்ல வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது, எனக்கு இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து ஐ எம் ஸ்கில்ட் ஆன் திஸ் சப்ஜெக்ட் அப்படின்னு நம்மளுடைய ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளை பத்தி சொல்றது நம்மளுடைய நேம். ஓகேவா. இல்ல நேம் ஆல்ரெடி நமக்கு எதிரில் இருக்க பர்சன் நம்ம ஆல்ரெடி இப்ப நம்ம ஒரு செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட் நம்ம போறோம், அவங்களே நம்மளோட நேம் சொல்லி அட்ரஸ் பண்றாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம எகைன் மறுபடியும் நம்ம நேம் வந்து சொல்லணும் அப்படிங்கிறது இல்லை. சரி எப்பவுமே வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு செல்ஃப் இன்ட்ரோ வந்து போதும். அதே மாதிரிதான் ரெஷ்யூமும் நம்ம நிறைய மென்ஷன் பண்ணணுங்கிறது இல்லை. ஸோ நம்ம ரெஷ்யூம்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேப்பர்ஸ் நம்ம வந்து படிச்சிருப்போம் வந்து அது நமக்கு எதெல்லாம் ரொம்ப கான்ஃபிடென்ட்டோ அதை மட்டும் நம்ம வந்து மென்ஷன் பண்ணலாம். இல்லை நமக்கு ஜஸ்ட் அதோட பேசிக்ஸ் தெரியும் அப்படின்னா நீங்க அந்த டெக்னாலஜிக்கு பக்கத்துல பேசிக் அப்படின்னு போடலாம். சரி ஒண்ணுதான் செக் பண்ணுவாங்க வந்து அது நீங்க வந்து ஃப்ரெஷரா ஒரு ஆர்கனைசேஷனுக்கு போனாலும் சரி, இல்லை வந்து நீங்க எக்ஸ்பீரியன்ஸ்டா ஒரு ஆர்கனைசேஷனுக்கு போனாலும் சரி, நீங்க ஒரு ரெஷ்யூம் ஒன்று போட்டிருக்கீங்க அப்படின்னா உண்மையாவே அதுல வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கறதா உங்களோட எக்ஸ்பெக்டேஷனா இருக்கும். ஸோ நம்ம இப்போ ரெஷ்யூம்ல வந்து நான் வந்து C++ போட்டிருக்கேன், பட் எனக்கு C++ஏ பிடிக்காது, பட் எனக்கு ஜாவா நல்லா தெரியும் அப்படின்னா எனக்கு C++ நான் போட்டு எனக்கு அது ஒரு கொஸ்டின் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ண முடியும்னா அப்போ அவங்களுக்கு என்ன ஒரு இமேஜ் கிரியேட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓகே இவங்க வந்து ஜஸ்ட் சும்மா எதுவுமே தெரியாது போல சும்மா எல்லாமே போட்டிருப்பாங்க அப்படிங்கிறது மாதிரிதான் அவங்களுக்கு ஒரு இமேஜ் வந்து கிரியேட் ஆகும்.
அதுவே நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஹையராரிக்கியே இப்ப நமக்கு எது நல்லா தெரியுமோ அதை ஃபர்ஸ்ட் நம்ம வந்து மென்ஷன் பண்றது அந்த ஸ்கில் செட்ல. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு C++ வந்து பேசிக்ஸ் தான் தெரியும் அப்படின்னு வச்சுங்க. இப்போ வந்து அந்த பேசிக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து தெரியும் அப்படின்னா பேசிக்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணலாம். இப்போ உங்களுக்கு தெரியாத ஒரு கம்பெனி வந்து என்னத்துக்காக ஹையர் பண்றாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது இல்லையா? ஸோ இப்போ என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா எனக்கு வந்து எனக்கு வந்து C++, ஜாவா இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா எனக்கு வந்து விஷுவல் பேசிக் வந்து அவ்வளோக்கா பிடிக்காது. பட் நான் ஜாபுக்கு போனது இன்னைக்கு இருக்கிறது பாத்தீங்கன்னா விஷுவல் பேசிக் இந்த பிளாட்ஃபார்ம்ல தான் நான் ஜாப்ல வந்து இருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு ஜாவா நல்லா தெரிஞ்சிருக்கும். வந்து இப்போ உங்களை ஹையர் பண்றவங்க வந்து C++க்காக ஹையர் பண்றாங்க அப்படின்னு வச்சுங்களேன். இப்போ அவங்க கேட்பாங்க உங்களுக்கு ஜாவா தான் தெரியும், உங்களுக்கு C++ ஜஸ்ட் நீங்க பேசிக் தான் போட்டிருக்கிறீங்க, நான் எப்படி வந்து உங்களை ஹையர் பண்றது இந்த மாதிரி கேட்கறாங்க அப்படின்னா we have to show ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட். ஓகேவா? ஸோ இது எல்லாமே வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்ட் வந்து ப்ரோக்ராமிங் கான்செப்ட்ஸ் தான். பட் எனக்கு வந்து இதை விட இதுல வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால நான் இதை நல்லா கத்துக்கிட்டேன். பட் எனக்கு இதுல ஒரு நீட் இருக்குது, எனக்கு இதுதான் வந்து என்னோட கெரியர் என்னோட ஃபியூச்சர் அப்படின்னு வரும்போது கண்டிப்பா என்னால இதை கத்துக்கிட்டு வந்து சர்வே பண்ண முடியும் வித்தின் ஷார்ட் டைம் ஸ்பேன் அப்படின்னு நம்ம நம்ம எப்படி வந்து நம்ம பாசிட்டிவா நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் பண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய ரெஷ்யூமும் நம்மளுடைய வந்து செல்ஃப் இன்ட்ரோவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ட் அண்ட் கிறிஸ்பா இருக்கிறது. அட் த சேம் டைம் வந்து தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்ம அவங்களுக்கு கொடுக்கறது. ஓகேவா? கரெக்டா எக்ஸாக்டா இது எனக்கு பேசிக் லெவல் தான் தெரியும் அப்படின்னா நம்ம பேசிக் அப்படின்னு மென்ஷன் பண்றது. செகண்ட் திங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி லிங்க்டின் இந்த மாதிரி சோஷியல் மீடியாஸ்ல வந்து ப்ரொஃபஷனல் சோஷியல் மீடியால அப் டு டேட் என்ன நடந்துட்டு இருக்குது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிறது. ஓகேவா? தேர்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டானது இன் எவ்ரி திங். நமக்கு ஒரு ஜாபே கிடைச்சு நம்ம அதுக்குள்ளார போயிட்டா கூட அதை நம்ம சஸ்டெயின் பண்ணணும், நம்ம வந்து தொடர்ந்து அதுல இருக்கணும் அப்படின்னா we need some பாசிட்டிவ் எனர்ஜி. ஸோ அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நம்ம எப்பவுமே நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கிறது. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு 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 இடத்துக்கு வந்து நம்ம ஒரு இன்டர்வியூ நம்ம கொடுக்க போறோம் அப்படின்னா ஸோ அதோட ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம கேம்பஸ் இன்டர்வியூ வந்தா கூட இந்த இந்த டெக்னாலஜிக்காக நாங்க எடுக்கிறோம் இல்ல வந்து ஜென்ரலா எடுக்கிறோம் அப்படின்னு இப்போ ஸ்பெசிஃபிக்கா இந்த டெக்னாலஜிக்காக எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம போகும்போது பாத்தீங்கன்னா அந்த டெக்னாலஜி பத்தி நம்ம கொஞ்சம் ரிவர்ஸ் பண்ணிட்டு நம்ம போறது இல்லையா? ஸோ ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா இப்ப நமக்கு ஏதோ ஒன்று தெரியல அப்படின்னு வச்சுங்களேன், அதுக்கு ஏதோ ஒரு ஆன்சர் சொல்லி மேனேஜ் பண்றது அப்படிங்கிறத விட நமக்கு உண்மையா அதை பத்தி இதுக்கு முன்னாடி நம்ம கேள்வியே பட்டதில்லை அப்படின்னா இல்ல எனக்கு இதை பத்தி தெரியல அப்படின்னு நம்ம வந்து நம்ம ஃப்ராங்கா வந்து சொல்லலாம். இல்ல நமக்கு அதை நம்ம ஆல்ரெடி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லை நம்ம வந்து லேர்ன் பண்ணியிருக்கோம் பட் எனக்கு அட் ப்ரெசென்ட் எனக்கு அது ஞாபகம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வந்து லாங் பேக் வந்து நான் லேர்ன் பண்ணியிருக்கேன் பட் ஐ குடன்ட் ரீகால், என்னால ரீகால் பண்ண முடியல, ஐ எம் சாரி ஃபார் தட் அப்படின்னு நம்ம அதுக்கு அப்பாலஜைஸ் பண்றது. ஓகேவா? ஸோ அந்த ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆட்டிடியூட் வந்து எப்பவுமே என்ன பண்ணும், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அண்ட் பாசிட்டிவ் ஆட்டிடியூட் வந்து எப்பவுமே நமக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் வந்து இல்லையா? ஸோ தேர்ட் திங் வந்து என்னன்னா கண்டினியூஸ் லேர்னிங். ஸோ கண்டினியூஸ் லேர்னிங் வந்து ஆல்வேஸ் இம்பார்ட்டன்ட் இல்லையா? நம்ம இங்க என்ன படிக்கிறோமோ இது எல்லாமே பேசிக்ஸ் தான், இது எல்லாமே ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி தான். இந்த ஃபவுண்டேஷன் இல்லாம நம்ம எதுவுமே வந்து புதுசா கத்துக்க முடியாது. பட் அட் த சேம் டைம் இந்த ஃபவுண்டேஷனை வச்சுட்டே நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா நம்ம ரொம்ப நாளைக்கு வந்து நம்ம சஸ்டெயினும் பண்ண முடியாது. ஓகே. ஸோ கண்டினியூஸா வந்து நம்ம ஜாப்க்கே போனா கூட கண்டினியூஸா நம்ம லேர்ன் பண்றது இது வந்து நமக்கு கண்டிப்பா வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் வந்து. ஸோ அது தவிர பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரிலேட்டிவ்ஸ் நம்மளுடைய சீனியர்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து யாராவது வந்து எங்கேயாவது பிளேஸ் ஆயிருக்காங்க அப்படின்னா அவங்க கிட்ட ஒரு கான்டாக்ட் இருக்குது, இப்போ என்ன மாதிரி இருக்குது, இதுக்கு வந்து என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறது இல்லையா? ஸோ இந்த மாதிரி பேசிக்கா நம்ம பண்ணோம் அப்படின்னாலே போதும் வந்து. ஆல்வேஸ் நம்மளோட ரெஷ்யூம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து. ஸோ நிறைய ரெஷ்யூம் ஃபார்மேட்ஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து நீங்க வாக் த்ரூ பண்ணுங்க. ஸோ நல்ல வேர்டிங்ஸ் வந்து செலக்ட் பண்ணி போடுங்க. ஸோ பர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்கும்போது கிறிஸ்பா உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படிங்கிறது ஜஸ்ட் உங்களோட பேரண்ட்ஸ் நேம், ஃபாதர்ஸ் அண்ட் மதர்ஸ் நேம், உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட ஜெண்டர், உங்களோட லாங்குவேஜஸ், உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜஸ் தெரியும், இன்கேஸ் உங்களுக்கு அடிஷ்னல் லாங்குவேஜஸ் ஏதாவது தெரிஞ்சிருந்தா அதெல்லாம் நீங்க மென்ஷன் பண்ணலாம். இல்லையா உங்களோட ஹாபிஸ் என்ன அப்படிங்கிறது.
ஸோ ஹாபிஸ்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையாமே உங்களுக்கு என்ன ஹாபிஸோ நீங்கள் அதை எடுத்து போடணும். நீங்க ஹாபிஸே வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா டெம்ப்ளேட்ல இருக்கிறது வந்து லிஸ்னிங் டு மியூசிக் அப்படின்னு போட்டு மியூசிக்கே பிடிக்காத ஒருத்தவங்க லிஸ்னிங் டு மியூசிக்னு போட்டு உனக்கு என்ன மாதிரி மியூசிக் பிடிக்கும்பா அப்படின்னு கூட கேட்பாங்க வந்து. உங்களை வந்து எவாலுவேட் பண்றதுக்கு நிறைய கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. உங்களோட ரெஷ்யூம் வந்து படிப்பாங்க. உங்க ரெஷ்யூம் பார்த்துட்டு தான் உங்ககிட்ட 2-3 கொஸ்டின் கேட்பாங்க. இல்ல உங்க செல்ஃப் இன்ட்ரோல இருந்து தான் உங்ககிட்ட கொஸ்டினே கேட்பாங்க. ஸோ அப்ப நம்ம போட்டிருக்க இன்ஃபர்மேஷன் வந்து ட்ரூத்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம அலைன்மெண்ட் பத்தி எல்லாம் பேசுறோம் இல்லையா? சில பேர் நல்லா நம்ம அலைன்மெண்ட் பண்ணிருப்போம். நம்ம எல்லாமே வந்து நம்ம வேர்ட்ல போட்டு எல்லாமே நம்ம ப்ராப்பரா அலைன் எல்லாம் பண்ணி ரொம்ப நீட்டா நம்ம வந்து இன்னொருத்தவங்களுக்கு சென்ட் பண்ணுவோம். அவங்கள்ட்ட பாத்தீங்கன்னா அந்த ஃபாண்ட் இருக்காது. இல்ல அவங்களுடைய சிஸ்டம்க்கு போகும்போது அந்த அலைன்மெண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா கொலாப்ஸ் ஆயிடும். ஸோ அப்ப அதை பார்த்ததுமே அவங்களுக்கு என்ன வரும்? ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் வரும். எவ்வளவு இம்பார்ட்டன்ட் ஒருத்தவங்களுக்கு ஒரு ஜாப் அப்படிங்கிறது, அதுக்கு வர ஒரு ரெஷ்யூம் கூட ஒரு ப்ராப்பரா கொடுக்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே நம்ம வந்து பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ பிடிஎஃப் நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஃபாண்ட் இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது. அந்த ஃபாண்ட் இல்லாம கூட நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா அது ஆப்போசிட் பர்சன் வந்து ரீட் பண்ணிக்க முடியும். அலைன்மெண்ட் வந்து சேஞ்சே ஆகாது. நம்ம நார்மல் நம்ம எம்எஸ் வேர்டு யூஸ் பண்றோம் இல்லையா? ஸோ எம்எஸ் வேர்ட்லேயே பார்த்தீங்கன்னா சேவர்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன்ல போனீங்கன்னா சேவர்ஸ் பிடிஎஃப்னு இருக்கும். ஸோ பிடிஎஃபா நம்மளுடைய டாக்குமெண்ட் வந்து நம்ம ஷேர் பண்ண முடியும் வந்து. இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்து டிஜிட்டலா நம்ம ஷேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஷேர் பண்றது. ஸோ நம்ம பிரிண்ட் எடுக்கவே ஒரு இடத்துக்கு போறோம். பிரிண்ட் அவுட் எடுக்கிற கடைக்கு வந்து நம்ம எடுத்துட்டு போகும்போது பாத்தீங்கன்னா வேர்ட் டாக்குமெண்ட் எடுத்துட்டு போறதை விட நம்ம வந்து ஒரு பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணி எடுத்துட்டு போகும்போது நமக்கு அலைன்மெண்ட் மிஸ் ஆகாது. நம்மளுடைய எல்லாமே ப்ராப்பரா வந்து நம்மளுடைய செட்டிங்ஸ் எதுவுமே மாறாம இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் கூட நமக்கு என்ன பண்ணணும்னா அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நமக்கு. ஓகேவா? உங்களுக்கு ஏதாவது தாட்ஸ் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுன்னா நீங்க ஷேர் பண்ணுங்க. நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னொரு 10 மினிட்ஸ் இருக்குது நமக்கு. ஸோ என்னோட சைட்ல இருந்து நான் சொல்லணும்னு நினைச்சது இவ்வளவுதான் வந்து. கவிதா மேம். மேம் தமிழ் மேம், நான் ஒரு வார்த்தை பேசிக்கவா தமிழ் பத்தி? மேம் தமிழ் மேம் வணக்கம். வணக்கம் மேம். மேம் கோமதி மேம். மேம் கோமதி மேம், குட் மார்னிங். வணக்கம் கோமதி மேம், சவிதாங் மேம். சவிதா மேம். மேம் வெல்கம் மேம். ஒரு குட் மார்னிங். வணக்கம். வேலிடேட்டரி செக்ஷன் ஸ்டார்ட் ஆயிருங்க மேம். உங்களுக்கு பேசிக்கலாங்க மேம். ஒரு 10 மினிட்ஸ் வேலிடேட்டரி செக்ஷன் ஸ்டார்ட் ஆயிருங்க மேம். பேசிக்கலாங்க மேம். ஓகேடா. எனக்கு மேம் மேம் இல்ல மேம்க்கு கிளாஸ் இருக்குங்க மேம். சவிதா மேம் மேம் பேசிட்டு Okay, ma'am. ஓகே ஓகே நீங்க ஜஸ்ட் இன்வைட் மட்டும் பண்ணிடுங்க மேம். Okay. Talent wins game, but teamwork and intelligence wins championship. I request Dr. B. Gomati ma'am, Vice Principal and Head Department of Tamil, Nanda Arts and Science College to deliver the gathering. தேங்க்யூ மேம். மாணவ Ma'am, Gomati கண்மணிகளுக்கும் ma'am. மேம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பேசுறேங்க மேம். Ma'am, பேசுங்க மேம். ஓகே ஓகே. கேக்குது இல்லைங்க மேம்? மேம் கேக்குது தானங்க மேம்? கேக்குதுங்க மேம். ஓகே. மாணவ கண்மணிகளுக்கும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். உங்களோட இந்த அருமையான வகுப்பிற்கு இடையூறாக இப்ப கூட பாத்தீங்கன்னா இன்னும் 10 நிமிஷம் கழிச்சுதான் வேலிடிக்டரி ஆரம்பிக்க போகுது. இருந்தாலும் இடையில நான் வந்து உள்ள புகுந்திருக்கேன். அதுக்கு நான் முதல்ல உங்ககிட்ட வந்து மன்னிப்பை கோரிக்கொள்கிறேன். இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து இடையில வரேன் அப்படின்னு சொல்லி தலையிட்டதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா என்னுடைய அன்பு மகன் காட்டூர் தமிழ்ச்செழியனுக்காக தான். இந்த ஆர்பிஏ யூஐ பேத் அப்படிங்கிற வகுப்போட ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் நாள்லயே கவிதா மேமும் சொன்னாங்க. ஸோ அந்த முதல் நாள்லயே வந்து கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஆசைப்பட்டேன். ஆனா என்னோட பேட் லக் பாத்தீங்கன்னா அதே டைம் நம்மளோட தமிழ் ஆன்லைன் கிளாஸஸும் போயிட்டு இருக்குது. ஸோ எனக்கு வந்து அதில் கலந்துக்கிறதுக்கு ரொம்ப சிக்கலாக இருந்துச்சு. இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இப்போ கிளாஸு ஷெட்யூல் பார்த்துருப்பீங்க. செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திருந்தீங்கன்னா
தொடர்ந்து 3 நாள் வந்து என்னோட வகுப்பு தான். இன்னைக்கு 10 மணிக்கு ஆரம்பிக்க போகுது. ஸோ அதுக்குள்ள எப்படியாவது நான் வந்து பேசிட்டு போயிடணும் அப்படிங்கிறதுனாலயே நான் முடிஞ்ச அளவுக்கு ஆல்டர் பண்ண பார்த்தேன். அப்புறம் எல்லாருமே பிபிடி கொஞ்சம் ரெடி பண்ணாம இருந்ததுனால நானே எடுத்தாகணும் அப்படிங்கிறதுனால ஒரு பல குழப்பங்களுக்கு இடையில சில ஆல்ட்ரேஷனுக்கு இடையில இப்போ ஒரு 10 நிமிஷம் முன்னால் அட்வான்ஸ் பண்ணி நான் வந்துட்டேன் நான். தமிழ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ் விரும்ப மாட்டாப்புல, பெருமையா சொல்றத அவர் பத்தி பாராட்டுறது வந்து விரும்பவே மாட்டாப்புல. எப்பவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹம்பிளான பர்சன். இது வந்து நம்மளுடைய சிறப்பு விருந்தினரா தமிழ்ச்செழியன் வந்துட்டாரு அப்படிங்கறதுனால நான் அவர் வந்து பாராட்டல. இங்க காலேஜ்ல வந்து மாணவரா இருக்கும் போதே தினம் அவரை பாராட்டிட்டு தான் இருப்போம். அப்படி பாராட்டும் போது கூச்சத்துல நெளிஞ்சிட்டே தான் இருப்பாப்ல. அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். ஸோ இது வந்து அஃபிஷியலான ஒரு வாழ்த்துறை கிடையாது. இது வந்து என்னோட மனசுல இருந்து நான் சொல்லக்கூடிய எல்லா கெஸ்ட்டுக்கும் நான் சொல்ற மாதிரி கிடையாது இது. ஏன்னா என்னுடைய மகனாக நான் வந்து மனசுல வரிச்சிருக்கேன் தமிழ. ஸோ இது வந்து நான் மனசுல இருந்து பேசக்கூடிய ஆத்மார்த்தமான வார்த்தைகள் தான். தமிழ் பார்த்தீங்கன்னா அப்பா இல்லாம அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்துனாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பொறுப்பு உணர்ந்து, சின்னதெல்லாம் குறும்பு தான் நம்ம சொல்லியிருக்காங்க. ஆனா பொறுப்பு உணர்ந்து படிச்சனால இன்னொன்னு பார்த்தீங்கன்னா அருமையான தமிழ் வளம். பேச ஆரம்பிச்சாப்லன்னு சொன்னீங்கன்னா நீங்க இங்க கிளாஸ்ல பாக்குறது வேற. ஒரு தமிழ் ஸ்பீச் எல்லாம் டாபிக் கொடுத்துட்டீங்கன்னா நாங்கெல்லாம் உட்கார்ந்து புக்கை பார்த்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஆனா தமிழ் பொறுத்த வரைக்கும் உள்ள இருந்து கொட்டும். தகவல்கள் எப்படி வரும்னே தெரியாது. அந்த மடை திறந்த வெள்ளம் மாதிரி கருவிலே திருவுண்டானதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த பையனுக்கு எப்படி அவ்வளவு ஒரு இறை அருள் தமிழ் அருள் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அவ்வளவு அருமையா பேசுவா. அப்படி கோயம்புத்தூர்ல கொங்குநாடு ஆர்ட்ஸா இருக்கட்டும், இன்னும் வேற வேற கல்லூரிகள்ல சிஎன்சி காலேஜ் எங்க போனாலும் நந்தாவா தமிழ்ச்செழியன் உங்க ஸ்டூடெண்ட் தானே அப்படின்னு கேட்கற அளவுக்கு கல்லூரிக்கே வந்து ஒரு பெருமையை சேர்த்த மாதிரி தான் நம்ம தமிழ்ச்செழியன் வந்து அந்த 3 வருஷமும் இருந்தாப்புல. ரொம்ப அமைதியா இருப்பா. அப்படி டிபார்ட்மெண்ட் வந்தா லஞ்ச் ஹவர்ல வருவாங்க. ஆனா வந்துட்டு நம்ம எவ்வளவு நேரம் நம்ம நின்றுட்டே இருந்தாலும் நின்றுகிட்டே இருந்துதான் வந்து போவா அப்படி. ஸோ அதெல்லாம் வந்து எங்களுக்கு உண்மையிலேயே மறக்க முடியாது. அது மாதிரி முன்னாலேயும் மாணவர்கள் இல்லை, பின்னாலேயும் அது மாதிரி எனக்கு அந்த இடத்த வந்து ஃபில் பண்றதுக்கான ஆட்கள் வந்து கிடையாது. அதனால ஏன்னா நான் வந்து இதை ஏன் இந்த இடத்துல வந்து ஷேர் பண்ணிக்கணும்னா, பிளேஸ்மெண்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழோட டேலண்ட்னாலேயே அந்த திறமையினாலேயே வேலை நிறைய பிளேஸ்மெண்ட்ல வந்து நிறைய கம்பெனிஸ் ஆஃபர் பண்ணுச்சு. எதுக்காக இதை சொல்றேன், தமிழுக்கு வந்து பிடிக்குதா என்னன்னே கூட எனக்கு தெரியல. ஏன் நான் இதை சொன்னேன் அப்படின்னா, இதை பார்த்து ஒரு 2 பேர் இன்ஸ்பயர் ஆனீங்கனாலும் ரொம்ப சந்தோஷம் தான் எனக்கு. ஏன்னா தஞ்சாவூர்ல காட்டூருங்கிற கிராமத்துல இருந்து ரொம்ப ஒரு ரிமோட் வில்லேஜ்ல இருந்து அம்மாவோட உழைப்புனால வந்த பையன் தமிழ். இன்னைக்கு வந்து நிஜமா அவங்க அம்மா மாதிரியே தான் நானும். ஈன்ற பொழுதினும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படிங்கிறது வந்து உண்மையிலேயே நான் வந்து இன்னைக்கு நான் ரியலைஸ் பண்றேன். ஸோ பிளேஸ்மெண்ட்ல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜ்ல இருந்து பிளேஸ்மெண்ட் கிடைச்சி போய் ரொம்ப ஹையர் போஸ்டிங்ல இன்னைக்கு இருக்காப்புல நம்ம தமிழ். உங்களுக்கு கவிதா மேம் கூட சொல்லியிருப்பாங்க இல்லையா, இந்த பர்டிகுலர் இந்த கோர்ஸ் வந்து நீங்க வெளியில படிக்கணும் அப்படின்னு சொன்னா 20,000 ரூபாய் இல்லாம சாரி அமௌண்ட் எல்லாம் மென்ஷன் பண்றேன்னு நீங்க நினைக்க வேண்டாம். ஒரு இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன். ஏன்னா வாய்ப்புகள் வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்குது. அதோட முக்கியத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நம்ம அதை வந்து சீரியஸா நம்ம பார்ப்போம். இல்லை அப்படின்னா என்னமோடா சும்மா நடத்துறாங்க, ஸ்டாஃப் திட்டுவாங்களேன்னு கிளாஸ் அட்டன் பண்ணோம் அப்படின்னு கேர்லெஸ்ஸா விட்டுட்டு போயிடுவோம். ஸோ 20,000 ரூபாய் இல்லாம நம்ம இந்த கோர்ஸ் கண்டிப்பா நம்ம வந்து வெளியே படிக்க முடியாது. அதே மாதிரி யாரையாவது ரிசோர்ஸ் பர்சனை கூப்பிட்டு இதை பண்ண வச்சோம்னா ஒருத்தருக்கு இத்தனை அப்படின்னு தலைக்கு போட்டு 50,000 ரூபாய் இல்லாம யாரும் இதை நடத்திருக்க மாட்டாங்க. இந்த 60 மாணவர்கள் இருக்கீங்க, 10 பேர் இந்த கிளாஸ்ல வந்து 10 நாட்களாக நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தமிழ் எவ்வளவு ரிசோர்ஸ் பர்சன் அப்படின்னா அந்த ரிசோர்ஸ்ஃபுல் அந்த வளமையோட எத்தனை வளமைகள் தமிழுக்குள்ள இருக்கு அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சிருக்கும். இப்ப கூட நான் கமெண்ட்ல சேட் பாக்ஸ்ல பார்க்கும்போது ஒருத்தர் போட்டிருந்தாரு, சார் உங்களோட டேலண்ட் வந்து சூப்பர், நீங்க நிறைய விஷயங்கள் சொல்றீங்க, நாலேஜ் வந்து ரொம்ப அதிகம் அப்படின்ட்டு. அது காரணம் ரீடிங் அதே மாதிரி புதுசா கத்துக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் நிறைய இருந்துட்டே இருக்கு. அதுதான் காரணம். ஸோ இப்போ தமிழ் கூட பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ்க்காக சொல்லும்போது சொல்லிட்டு இருந்தாப்ல, என்ன நான் நடத்துற கிளாஸ்ல நான் ஃப்ரீயாவே பண்ணி தரேன்னா நம்ம கல்லூரிக்காக ஒரு 2-3 பேர்த்துக்கு இதனால இன்ஸ்பயர் ஆகி அவங்க மேல வந்தாங்கன்னாவே எனக்கு அது வந்து அதுதான் ஃபீஸுங்க மேம் அப்படின்ட்டு. ஸோ அந்த ஃபீஸ் வந்து நீங்க தமிழ்ச்செழியனுக்கு கொடுப்பீங்க அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா கொடுத்தீங்கன்னா எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம். எழுத்தறிவித்தவன் இறைவன் அப்படிம்பாங்க. அந்த விதத்துல இன்னைக்கு வந்து என்னுடைய புதல்வன் இங்க வந்து இறைவனாக இருக்கிறார். என்கிட்ட கூட கேட்டாப்ல, இந்த மாதிரி தமிழ் துறை கூட ஏதாவது ஹெல்ப் வேணும்னா சொல்லுங்க மேம் பண்ணி தரேன் அப்படின்ட்டு. எனக்கு ஏதாவது டெக்னிக்கலா தெரிஞ்சா தானே கேட்கறதுக்கு. ஸோ அதனால நான் கேட்கவே இல்லை.
ஸோ இப்படி ஒரு அருமையான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நம்மளுடைய பிரின்சிபல் சார், இந்த நிகழ்ச்சியை வந்து அழகாக அரேஞ்ச் பண்ண கவிதா மேம், அதுக்கு தோல் நின்ற பிசிஏ டிபார்ட்மெண்ட் நம்மளுடைய சாந்தலட்சுமி மேம், நம்மளுடைய சவிதா மேம், இன்னும் நம்மளோட ஆசிரியர் பெருமக்கள் அத்தனை பேரும், ஸோ அத்தனை பேர்த்துக்குமே என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. தமிழ், மிக்க நன்றி. தேங்க்யூ மேம். ரொம்ப நன்றி மேம். நன்றி. Students, if you have any doubt, you can ask Tamilchilian sir. Sir. சொல்லுங்க ஆஸ்திரேலியா. சார், இப்போ நம்ம இன்டர்வியூக்கு வரக்கு பதிலாக ஃப்ரீலான்ஸா பண்ணா நமக்கு ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்குமாங்க சார், இல்லை ஒர்க் போனால் ப்ராஃபிட் அதிகமாக கிடைக்கும்? ப்ராஃபிட் அப்படிங்கிறது இல்லைங்க. அந்த இப்போ ஃப்ரீலான்சிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு உங்களுக்கு கண்டினியூஸாக ப்ராஜெக்ட்ஸ் வரணும் இல்லையா? எஸ் சார். ஃப்ரீலான்சிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் கம்பெனிக்காக நம்ம ஒர்க் பண்ணாம நம்ம கிட்ட இருக்க டெக்னாலஜியை வந்து நம்ம எங்கெல்லாம் தேவைப்படுதோ அங்கெல்லாம் நம்ம அப்ளை பண்றது தான் வந்து ஃப்ரீலான்சிங் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஸோ உங்களுக்கு கண்டினியூஸா ப்ராஜெக்ட் யாரு கொடுப்பாங்க அப்படிங்கிறது இருக்குது இல்லையா? அது வந்து நம்ம வந்து ஒரு டீமா இருந்து ஃப்ரீலான்சிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து தனியா பண்ண முடியாது, ஒரு டீமா இருந்து பண்ணுவாங்க. இப்போ ஆர்கனைசேஷன்ஸ்லேயே ஒர்க் பண்றவங்களே பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டைம் எடுத்துப்பாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு 8 hours 9 hours தான் ஒர்க் பண்ண போறோம் இல்லையா? இன்னும் நிறைய நேரம் நமக்கு இருக்குது அப்படிங்கும்போது நம்ம டெய்லியும் ஒரு 2 hours 3 hours நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம். அப்படிங்கும்போது ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சில ப்ராஜெக்ட்ஸ் வந்து வாங்குவாங்க, வந்து வெளியில சின்ன சின்ன கம்பெனிஸ் கிட்ட இருந்து ப்ராஜெக்ட்ஸ் வாங்கி அது இவங்க பண்ணி கொடுக்குறது அப்படிங்கிறது பண்ணுவாங்க. சரி, எல்லாமே நம்மளோட இன்ட்ரெஸ்ட் பொறுத்துதான்னு வச்சுங்க. பட் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க எடுத்தோடனே ஃப்ரீலான்சிங் அப்படின்னு போறதை விட எடுத்ததுமே இப்போ வந்து நம்ம ஒரு பிசினஸே ஸ்டார்ட் பண்ண போறோம்னு வச்சுங்க. இப்போ நம்ம அப்பா வந்து ஒரு பிசினஸ் பண்றாங்க, அந்த பிசினஸ் நம்ம டேக் ஓவர் பண்றோம் அப்படின்னா எடுத்தோடனே நம்ம டேக் ஓவர் பண்ண முடியாது. நம்ம அங்க போகணும், அங்க இருக்கிற வேற வேற வேலை இருக்கும் இல்லையா, ஒவ்வொரு வேலை இருக்கும் இல்லையா, அந்த வேலையெல்லாம் என்னன்றதை ஃபர்ஸ்ட் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா நம்ம அந்த பிசினஸ் வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் பிசினஸா வந்து நம்ம ரன் பண்ண முடியும். கரெக்டா? ஸோ அந்த மினிமல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்குமே தேவை. அந்த வகையில நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆர்கனைசேஷன்ல போனோம்னா தான் நம்ம வந்து என்ன மாதிரியான டிஃப்ரெண்ட் டெக்னாலஜிஸ் அங்க யூஸ் பண்றாங்க. இப்போ வந்து நம்ம சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள்லாம் பார்த்துருப்போம் இல்லையா? நம்ம வந்து வாட்டர்ஃபால் மெத்தடாலஜி அப்படின்னு பார்த்துருப்போம். பட் இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில யூஸ் பண்றது பார்த்தீங்கன்னா அஜைல் மெத்தடாலஜி அப்படிங்கிறது யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி அஜைலுக்குள்ளார நிறைய கிளாசிபிகேஷன் இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம எங்க கத்துக்க முடியும் அப்படின்னா நம்ம ஒரு ஆர்கனைசேஷன் வந்தா மட்டும்தான் கத்துக்க முடியாது. ஸோ நீங்க ஒரு ஆண்டர்பிரனர் ஆகணும் அப்படின்னா, நீங்க ஒரு ஃப்ரீலான்சர் ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் வந்து நீங்க ஒரு கம்பெனில வந்து கொஞ்ச காலமாவது ஒர்க் பண்றது வந்து கண்டிப்பா மேண்டேட்ரி. அது ஓகேங்க சார். ஓகேங்க சார். சொல்லுங்க கோகுல். சார் இப்போ கிரியேட் பண்ண அந்த ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்லாம் இருக்குதுல்ல சார், அது வந்து நம்ம சிஸ்டம்ல வந்து UiPath ஸ்டுடியோ இருக்குது, அதனால நம்ம எக்ஸிக்யூட் பண்ணிக்கிறோம். இதே மற்ற சிஸ்டத்துல UiPath ஸ்டுடியோ இல்லாத சிஸ்டத்துல எப்படி சார் எக்ஸிக்யூட் பண்றது? சூப்பர் கொஸ்டின் உங்களோடது. மற்ற சிஸ்டம்ல வந்து UiPath ஸ்டுடியோ இருக்காது, ஆனா UiPath ரோபோட் வந்து இன்ஸ்டால் பண்ணிருக்கோம். ஓகே சார். ஓகேவா? இப்ப சிம்பிளா சொல்லணும்னு வச்சுங்களேன், இப்ப நீங்க வந்து ஜாவா கோட் அடிக்கிறீங்க. நம்ம ஃபர்ஸ்ட் டேவே இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொன்னேன். இப்போ நீங்க வந்து ஜாவா கோட் வந்து அடிக்கிறீங்க. நீங்க ஜாவா கோட் அடிச்சு நீங்க வந்து எல்லாமே கிரியேட் பண்ணி ஒரு ஃபைனல் அவுட்புட் வந்து இப்போ வந்து நீங்க கிரியேட் பண்ணிடுறீங்க. இப்போ இதெல்லாம் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட சிஸ்டம்ல வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா ஜேடிகே வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கணும் இல்லையா? ஜேடிகே இன்ஸ்டால் ஆயிருக்கணும். அண்ட் தென் நீங்க ஏதோ ஒரு நீங்க நோட் பேட் யூஸ் பண்ணலாம், ஆர்எல்ஸ் வந்து ஏதோ ஒரு ஐடிஇ யூஸ் பண்ணலாம் நீங்க இல்லையா? எக்லிப்ஸ், நெட்பீன் இல்ல விஷுவல் ஸ்டுடியோல வந்து கோட் ஏதோ ஒரு ஐடி யூஸ் பண்ணுவீங்க இல்லையா? இப்போ இந்த கோடை எக்ஸிக்யூட் பண்றாங்களே, இதோட ஃபைனல் அவுட்புட், இப்போ ஜாவாவுடைய ஃபைனல் அவுட்புட் என்னவா வரும்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்குதா? ஃபைனல் அவுட்புட் சாரி ஐடியா இல்லைங்க சார். ஜார் ஃபைலா வரும், கரெக்டா? ஓகே சார். ஜாரா வரும், இல்ல நீங்க வந்து அது EXEஸா கன்வெர்ட் பண்ண முடியும் இல்லையா? இப்போ இந்த EXE இருக்குதுல்ல, இந்த EXE வந்து ஒரு சிஸ்டம்ல ரன் பண்றதுக்கு நமக்கு வந்து கோடோ இல்ல வந்து ஜேடிகேவோ வேணுமா? நோ சார், தேவையில்லைங்க சார். ஆனா என்ன வேணும்? ஒண்ணு தேவை, அதுக்கு
எல்லா செட்டப் சிஸ்டமும் ஜாவா ரன் ஆகாது. JRE வேணும், ஜாவா ரன் டைம் என்விரான்மெண்ட் வேணும். கரெக்டா? எஸ் சார் எஸ் சார். ஓகேவா? அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இல்ல ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோமே. இப்ப வந்து படம் எடுக்கிறாங்க. ஓகேவா? ஒரு படம் ஓகே சார். எடுக்கிறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா பெரிய கேமராஸ் வேணும், லைட்ஸ் வேணும், இதெல்லாமே வேணும் இல்லையா? அந்த எஸ் படத்தை சார். பாக்குற நமக்கு கேமரா வேணுமா? நோ சார், தேவையில்லை வேணாம் சார். இல்லையா? ஒரு பிளேயர் இருந்தா போதும். எஸ் சார், பிளேயர் ஓகேவா? மட்டும். அப்ப எல்லாத்துலயுமே என்னன்னா கிரியேஷனுக்கு ஒரு செட் ஆஃப் டூல்ஸ் வேணும், அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ப்ளே பண்ணி பார்க்கறதுக்கு ஒரு செட் ஆஃப் டூல் வேணும். அந்த மாதிரி நம்ம இங்க கிரியேட் பண்றது ஸ்டுடியோல கிரியேட் பண்றோம், எக்ஸிக்யூட் பண்றது ரோபோட்ல எக்ஸிக்யூட் பண்றோம். ஓகே சார். ஓகே, அதனாலதான் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டுடியோ இன்ஸ்டால் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து ரோபோட் வந்து நமக்கு வந்துடும் நம்மளோட மிஷின்ல. ஓகே சார். சார் இது ஏன்னா EXE ஸ்டுடியோ ஃபைல டிசைன்ல கன்வெர்ட் பண்ண பண்ண முடியும். இது EXE வராது, இது வந்து ப்ராசஸ் ஆட்டோமேஷன் சொல்றோம் இல்லையா? இது வந்து சாஃப்ட்வேர் கிடையாது. எஸ் சார். ஏற்கனவே ஓகே இருக்கிற சார். சாஃப்ட்வேர்ல பண்ற வேலையை வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம பண்றோம். ஓகே சார். அதனாலதான் இது வந்து NUPKG நியூகெட் பேக்கேஜ்னு சொல்லுவாங்க. அந்த NUPKGன்னு சொல்றவங்க அதை நியூகெட் பேக்கேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே சார். அந்த நியூகெட் பேக்கேஜ் ஃபார்மேட்ல இது வந்து ஸ்டோர் ஆகுது நமக்கு. நம்ம அந்த ஃபைலை வந்து நம்ம ஜாப்ஸ் வந்து ரன் பண்ணுவோம். இப்போ ஆர்கனைசேஷன்லாம் பாத்தீங்கன்னா சில இதெல்லாம் வந்து எப்படின்னா டெய்லி வந்து காலையில 10 o'clock ஒரு டைம் ரன் பண்ணணும், மதியானம் 3 மணிக்கு ஒரு டைம் ரன் பண்ணணும், ஈவினிங் 7 o'clock ஒரு டைம் ரன் பண்ணணும், அப்படி இருக்கும் சில ப்ராசஸ். சில ப்ராசஸ் பாத்தீங்கன்னா எவ்ரி 30 minutes எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். ஓகே சார். எஸ் சார். அதனால இது வந்து NUPKG ஃபைல்ஸ் தான் இது. ஓகே சார். சார் இப்போ நம்ம பாட் கிரியேட் பண்றோம் இல்லைங்க சார்? சொல்லுங்க சார். இப்போ PUBG எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பாட் வந்து பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல சுத்திட்டு இருக்காங்க. அவங்க மேப்பிங் பாத்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல மட்டும் சுத்தணும் அப்படின்னு செட் பண்ணிருப்பாங்க சார். அந்த இது வந்து UI பார்த்தா செட் பண்ணுவாங்க சார், எது செட் பண்ணாங்க சார் அந்த கேமிங்க்கு? சார் ஹலோ அஸ்கர், உங்களோட கொஸ்டின் ரிப்பீட் பண்ணுங்களா? சாரி, என்னோட கனெக்ஷன் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. சார் இப்போ PUBG மாதிரி கேம்லாம் இருக்குங்க சார், அதுல பாட் வந்து பாத்தீங்கன்னா ஒரே இடத்தான் சுத்திட்டு இருக்குங்க சார். ஓகேங்க. ஓகே, அவங்க வந்து அந்த குறிப்பிட்ட சர்க்கிள் மட்டும் தான் சுத்தணும், இங்க யாராச்சும் வந்தா டபுள் ஷூட் பண்ணிட்டு அப்படியே நின்றுணும் அப்படின்னு இந்த செட் பண்ணியிருப்பாங்க சார். அது UI பார்த்து தான் பண்றாங்க சார். இல்லைங்க. அது ஆக்சுவலா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்த மாடர்ன் கேம்ஸ்ல இப்ப நீங்க பழைய கேம்ஸ் எல்லாம் எடுத்துட்டா கூட டிவில போட்டு விளையாடுற வீடியோ கேம்ஸ்ல கூட சிஸ்டம் பிளேயர் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? நீங்க மேரியோ எடுத்துக்கிட்டீங்கன்னா சிஸ்டம் பிளேயர் ஒன்று இருக்கும். நம்ம டியூவல் பிளேயர் கொடுக்கும்போது, இல்ல நம்ம வந்து கேரம் விளையாடுறோம் இல்ல செஸ் விளையாடுறோம் அப்படின்னா சிஸ்டம் பிளேயர் இருக்கும். அது வந்து செட் ஆஃப் ரூல்ஸ், அந்த செட் ஆஃப் ரூல்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகுறது. அதை வந்து நம்ம பாட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அது வந்து ஒரு சிஸ்டம் பிளேயர், ஒரு ப்ரோக்ராம்டு பிளேயர். அதுக்கு சில ரூல்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி இந்த பொசிஷன்ல இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அது வந்து ஒர்க் ஆகிட்டே இருக்கும். அதுக்கும் UI பாத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. UI பாத்துங்கிறது என்னன்னா இந்த RPA அப்படிங்கிறது என்னன்னா நம்ம மேனுவலா சிஸ்டம்ல ஒரு வேலை பண்றோம் இல்லையா, அந்த வேலையை ஆட்டோமேட் பண்றதுதான் இதோட யூசேஜ் வந்து. சார் இப்போ பாட்டுக்கு ஒரு அந்த கேமிங் எக்ஸாம்பிள் சொல்றீங்க சார்? பாட் இப்போ நீங்க சிஸ்டம் இது சொன்னீங்க சார், இப்போ பாட்டுக்கு ஏதாச்சும் புரியல என்ன சொல்றீங்க நீங்க? பாட்டுக்கு எக்ஸாம்பிள் கேக்குறீங்களா? எஸ் சார். இப்போ கேமிங் இப்போ வந்து இது சொன்னீங்க சார், கேரம் போர்ட்னா சிஸ்டத்துல ஏற்கனவே இது பண்ணி வச்சிருப்பாங்க, அதனால அது செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து வச்சிருப்பாங்க அப்படின்னு சார். ஆமா, அது ப்ரோக்ராம் தான், எல்லாமே ப்ரோக்ராம்ஸ் தான். அது வந்து பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட்ல. இப்போ அதே மாதிரி பாட்டுக்கு ஏதாச்சும் வந்துருவாங்க சார், பாட்டும் அது சிஸ்டம் ப்ரோக்ராம் தான் இல்ல பாட் இப்ப நம்ம இவ்வளவு நாள் நம்ம பண்ணோம் இல்லையா, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம கொடுக்குறோம் இல்லையா சார். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் வந்து நம்ம கொடுக்குற ப்ரோக்ராம். இதோட ஒரே ஒரு இது என்ன அப்படின்னா, நீங்க சொல்ற கேமிங் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல் ஃபிளெஜ்டு கோடிங்கா இருக்கும் அது இல்லையா? அந்த ஃபுல் ஃபிளெஜ்டு கோடிங் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்லயே வந்து ப்ரோக்ராமிங்ல நல்லா வந்து நாலேஜபிளா இருக்கிறவங்க தான் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். பட் UI பார்த்து இந்த ப்ளூ பிரிசம் ஆட்டோமேஷன் இந்த மாதிரி RPA டூல்ஸ் இருக்குது இல்லையா, இது வந்து ஜஸ்ட் ஒரு மினிமல் ப்ரோக்ராமிங் நாலேஜ் இருந்தாலே எக்ஸிக்யூட் பண்ண முடியும். நான் டெக்னிக்கல் பேக்ரவுண்ட், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லாத பேக்ரவுண்ட்ல இருந்து வரவங்களும் இது ஈஸியா கத்துக்கிட்டு அடாப்ட் பண்ண முடியும். ஓகே இல்லையா? அதுதான் இதோட யூசேஜ். இதை வந்து நம்ம கேம் கூட வந்து கம்பேர் பண்ணவே முடியாது. இதை
ஓகேங்க சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ சிஸ்டத்துல இப்போ இந்த ஆட்டோமேட்டிக் அந்த வெப் ரெஜிஸ்ட்ரேஷன் அது மாதிரி தான் இது பண்ண முடியுமா சார், செட் பண்ண முடியுமா? ஆமா, அந்த மாதிரி டாஸ்க் நிறைய இருக்குது. இப்ப நம்ம நம்ம வந்து நம்ம ஜஸ்ட் காலேஜ் லெவல்ல இருந்து நம்ம யோசிக்கிறதுனால என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு நிறைய அந்த மாதிரி சினாரியோஸ் வந்து நமக்கு இல்ல. பட் ரியல் டைம் ஒர்க்ல பாத்தீங்க அப்படின்னு வச்சுங்களேன், நீங்க சும்மா இன்ட்ராக்ட் பண்ணி பாருங்க. யாராவது ஒர்க் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க, அவங்க என்ன மாதிரி ஒர்க் பண்றாங்கன்னு கேளுங்க. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா வந்து எல்லாருமே வந்து சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ல இருக்க மாட்டாங்க இல்லையா? சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்ல இருக்கவங்க இருப்பாங்க, சாஃப்ட்வேர் டெஸ்டிங்ல இருக்கிறவங்க இருப்பாங்க, இல்ல வந்து டெவலப்மெண்ட் டெஸ்டிங் இல்லாம வந்து நிறைய ப்ராசஸ் பண்றவங்களா இருப்பாங்க வந்து. ஸோ நீங்க சும்மா அந்த மாதிரி யாராவது ஒர்க் பண்ணீங்கன்னா நீங்க இவ்வளவு நாள் என்ன கேட்பீங்க, நீங்க வந்து எங்க ஒர்க் பண்றீங்கன்னு கேட்பீங்க. இப்போ அவங்களே ஏதோ ஒரு கம்பெனி நேம் சொல்லுவாங்க இல்லையா, நான் ஹெச்சிஎல்ல ஒர்க் பண்றேன், நான் அசென்சர்ல ஒர்க் பண்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளும் ஓகே இவங்க அங்க ஒர்க் பண்றாங்க அப்படின்ட்டு வந்துருவோம். நீங்க அவங்க கிட்ட இப்ப என்ன கேளுங்க அப்படின்னா, நீங்க நீங்க வந்து என்ன கிளைண்ட்டுக்காக ஒர்க் பண்றீங்க நீங்க, ஓகேவா? அவங்க ஒரு கிளைண்ட்டுக்காக தான் ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ நீங்க என்ன கிளைண்ட்டுக்காக ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, ஒரு சில பேர் பேங்க் சொல்லுவாங்க, ஒரு சில பேர் நமக்கு தெரியும் இல்லையா, பிளிப்ஸ் இருக்குது இல்லையா, பிளிப்ஸ் பல்புலாம் இருக்குது இல்லையா, இந்த பிளிப்ஸுக்கு ப்ராஜெக்ட் பண்றவங்களே இருக்காங்க. பிளிப்ஸுக்கு தேவையான சாஃப்ட்வேர்ஸ் கிரியேட் பண்ணி கொடுக்குறவங்க. இப்போ பிளிப்ஸ் அப்படின்னா அவங்க எவ்வளவு வேர்ல்டு வைட்ல எவ்வளவு ஷிப்மெண்ட் பண்றாங்க, ஒவ்வொரு பல கண்ட்ரீஸ்ல வந்து இருக்குது. ஒரு கண்ட்ரில இருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு வந்து ஷிப்மெண்ட் பண்றாங்க, அதெல்லாமே எப்படி மேனேஜ் பண்றாங்க அவங்க, அது எல்லாத்துக்கும் அது எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா பேக்ரவுண்ட் ஒர்க் இருக்குது இல்லையா. அவங்க பிளிப்ஸ் வந்து அக்கௌண்டிங் பண்ணுவாங்க இல்லையா, அக்கௌண்ட் அண்ட் ஃபினான்ஸ் பண்ணுவாங்க இல்லையா. இந்த அக்கௌண்ட் அண்ட் ஃபினான்ஸையும் வந்து யாரும் பேப்பர்ல பண்றது இல்லை, இப்போ எல்லாமே சிஸ்டம்ல தான் பண்றாங்க. ஸோ அப்ப என்ன கிளைண்ட்டுக்கு ஒர்க் பண்றாங்க, என்ன என்ன ப்ராசஸ்ல ஒர்க் பண்றாங்க அவங்களோட இதுல, ஓகேவா? அதை கேளுங்க. இனிமே என்ன டெக்னாலஜி யூஸ் பண்றாங்கன்னு கேளுங்க. நீங்க சிஸ்டம்ல இப்ப நீங்க நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ்ல சொல்லுங்க. இப்ப நாங்க சிஸ்டம் ஓபன் பண்ணா நாங்க வந்து சி விண்டோ ஓபன் பண்ணி அதுல வந்து கோட் அடிக்கிறோம், இல்ல வந்து நாங்க வந்து போட்டோஷாப் ஓபன் பண்ணி அதுல டிசைன் பண்றோம், நீங்க எதுல ஒர்க் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க இனிமே. ஓகேங்க சார். ஸோ சரி, இப்போ அப்பதான் என்னன்னா, சொல்லுங்க அப்பதான் சார். என்ன அப்படின்னா, நிறைய வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரியல் டைமா ரிப்பீட்டடா டெய்லி செஞ்ச ஒர்க்கே செய்யறது நிறைய இருக்குது ஒர்க் பாத்தீங்கன்னா. ஸோ அந்த மாதிரி ஒர்க்கு வந்து நம்ம இந்த மாதிரி ரோபோட்ஸ்க்கு வந்து கொடுக்கும்போது என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஹியூமன் பீயிங் வந்து வேற வேற ஒர்க்ல வந்து நம்ம இன்வால்வ் பண்ண முடியும். ஓகேங்க சார். இப்போ பாத்தீங்கன்னா இப்போ வெப் ஆட்டோமேஷன் சொன்னீங்க சார். சரி, இப்போ அதனாலதான் இந்த வெரிஃபிகேஷன் அந்த இந்த பிக்சர் செலக்ட் பண்ணுங்க, இந்த நம்பரை கொடுங்க, அதனாலதான் கொடுக்குறாங்க சார். நம்ம ஏற்கனவே ஆட்டோமேஷன் பண்ணி வச்சுட்டா உள்ள போய் அந்த இப்போ ஆர்டர் புக் பண்றது அதனாலதான் அது கொடுக்குறாங்க சார், இல்ல அது? ஆமா, அந்த கேப்சா அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுக்குறாங்க இல்லையா. இப்போ மாடர்ன் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஐ எம் நாட் ரோபோட் அப்படின்னு ஒரு கேப்சா வரும். ஸோ நீங்க வந்து இந்த இதுல வர சிக்னல்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணுங்க அப்படின்லாம் வருது நம்ம இல்லையா. ஏற்கனவே ஆட்டோமேஷன் பண்ணி வச்சனால இந்த மாதிரி கொடுக்குறாங்க சார். ஆமா, இப்ப நிறைய இடத்துல என்ன பண்றாங்கன்னா ஆட்டோமேட் பண்றாங்க. இப்ப நீங்க இப்படி எடுத்துக்கோங்களேன், இப்ப ட்ரெயின் டிக்கெட் ஆட்டோமேஷன்ல போட்டோன்னு வச்சுங்களேன், சார் ஹியூமன் பீயிங்கோட ஃபாஸ்டா பண்ணும். இப்போ ட்ரெயின் டிக்கெட் இருக்குது இல்லையா, மறுபடியும் சொல்லுங்க சார். இல்ல ட்ரெயின் டிக்கெட் புக் பண்றோம் இல்லையா. ஹலோ சார். ஹலோ சொல்லுங்க சார், இப்பதான் சார் கேக்குது. ஓகே, ட்ரெயின் டிக்கெட் நம்ம புக் பண்றோம் இல்லையா. இப்ப அதுல கூட என்ன பண்ண முடியும்னா, நம்ம ஒரு ஆர்பிஏ ப்ராஜெக்ட் வந்து நம்ம போட முடியும். அப்படி போட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம நார்மலா புக் பண்றவங்களோட இந்த மாதிரி சிஸ்டமேட்டிக்கா பண்றவங்க வந்து நிறைய டிக்கெட்ஸ் புக் பண்றவங்க இல்லையா, ஆக்சுவலா அப்படி பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி சில இடத்துல வந்து ரோபோட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன்ல தான் என்ன பண்றாங்கன்னா, இந்த மாடர்ன் நியூ கேப்சா வந்து கொடுக்குறாங்க. இந்த பிக்சர்ஸ்ல இருக்கிற வந்து பெடஸ்ட்ரெயின் வந்து செலக்ட் பண்ணுங்க, இந்த பிக்சர்ஸ்ல இருக்க சிக்னல் செலக்ட் பண்ணுங்க, கார்ஸ் செலக்ட் பண்ணுங்க, ஷிப்பை வந்து செலக்ட் பண்ணுங்க, இப்படி எல்லாம் வருது இல்லையா. அதெல்லாம் செலக்ட் பண்ணி முடிச்சா கடைசியா என்ன வரும்னா, ஐ எம் நாட் ரோபோட் அப்படின்னு வந்து ஒரு டிக் மார்க் வரும். ஏன்னா இந்த கேப்சா வந்து என்ன பண்ண முடியாதுன்னா, ரோபோட்ஸ்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. நம்ம ஃபர்ஸ்ட் டே டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, ரோபோட்னால பார்க்க முடியாது, ரோபோட்ஸ்னால பேச முடியாது, ரோபோட்ஸ்னால கேட்க முடியாது. நம்ம சொல்ற இந்த ரோபோட்ஸ்ல, ஓகேவா? அப்போ கேட்கிற, பாக்குற, பேசுற எபிலிட்டி வந்து நம்ம வந்து கொடுக்கறதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. இப்ப பாத்தீங்கன்னா நிறைய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி அந்த கேப்சாவையும் ஓவர் கம் பண்றாங்க. அதையுமே நம்மளால ஓவர் கம் பண்ண முடியும் வந்து. பட் இதெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ்ட் லெவல். ஓகே ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் மந்த் டாஸ்க் அப்படிங்கிறது அது வந்து நம்ம போற இடத்த பொறுத்து வேரி ஆகும். இதுதான் நமக்கு கொடுப்பாங்க அப்படிங்கறது நம்ம வந்து சொல்ல முடியாது, ஓகேவா. ஸோ உங்களை என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் மந்த் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு கோடு கொடுத்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த கோடு என்ன பண்ணுதுன்னு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து ஒரு டாக்குமெண்ட் கொடுக்க சொல்லி கூட உங்களை கேட்கலாம்.
இல்ல டைரக்டா உங்களை வந்து ஒரு 1 month 1.5 monthக்கு வந்து ட்ரைனிங் போட்டு ஒரு புது டெக்னாலஜி கூட கத்துக் கொடுக்கலாம். இப்போ நீங்க வந்து விபி படிக்கிறீங்க, இப்போ நீங்க வந்து ஜாவா படிக்கிறீங்க, இப்போ வந்து உங்களை ஹையர் பண்ற ஆர்கனைசேஷன் வந்து பைத்தான்ல தான் ப்ராஜெக்ட் பண்றாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ உங்களுக்கு இது தெரியாது பைத்தான், இப்போ பைத்தான் படிக்கிறதுக்கு வந்து என்ன பண்ணலாம், உங்களுக்கு 2 weeks கிளாஸ் ரூம் ட்ரைனிங் கூட கொடுக்கலாம். இல்ல சில இடத்துல பாத்தீங்கன்னா சிஸ்டம்லயே பைத்தான் ட்ரைனிங் இருக்கும், வந்து அது படிங்க அப்படின்னு சொல்லி ஒரு 1 month உங்களுக்கு அந்த என்கேஜ்மெண்ட் கூட கொடுக்கலாம். கொடுத்து அந்த எண்ட்ல வந்து அசஸ்மெண்ட் கூட வைப்பாங்க. ஸோ இது வந்து வேரி ஆகும் வந்து. இப்போ நீங்க தெரிஞ்ச டெக்னாலஜி, இப்போ நீங்க விபி உங்களுக்கு தெரியும், நீங்க போற ஆர்கனைசேஷன்ல விபில தான் ப்ராஜெக்ட் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ப்ராஜெக்ட்ல ஒரு சின்ன டாஸ்க் கூட கொடுத்து அதை பண்ணி கொடுக்க சொல்லுவாங்க. சார் இப்போ சோலோல பாத்தீங்கன்னா CHTML அது மாதிரி இருக்குல்லைங்க சார் எல்லா லாங்குவேஜும். எதுல சொல்றீங்க? சோலோல நம்ம ஆப் எல்லாம் இருக்குங்க சார், சோலோல அந்த மாதிரி இல்ல நீங்க சொல்றது எனக்கு புரியல, என்ன ஆப் சொல்றீங்க? சோலோ லேர்ன் சார். ஓகே, ஜோஹோ லேர்ன். ஓகே, சோலோ SOLO சார். சோலோ லேர்ன். ஓகே ஓகே சார் அதுல பாத்தீங்கன்னா இப்போ C++, ஜாவா எல்லாமே இருக்கு சார். அந்த UI பார்த்து அந்த இது மாதிரி படிக்கிறது, அந்த குவிஸ் மாதிரி கேட்பாங்க சார், இந்த குவிஸ் எல்லாம் கேட்டு அதெல்லாம் செலக்ட் பண்றது. ஆமா ஆமா, அது மாதிரி UI பார்த்து கேச்சிருக்காங்க சார். லேர்ன் பண்றதுக்காக கேக்குறீங்களா? சார் செல்ஃப் லேர்னிங்காக கேக்குறீங்க? இப்போ அவங்க இது கொடுத்துருவாங்க, நம்ம கீழே கோடிங் அடிக்கணும், இல்லைன்னா அவங்க இது கொடுத்துருவாங்க, நம்ம ஏதாச்சும் அந்த அவுட்புட் ஓகே, நமக்கு இங்க கோடிங் கிடையாது இல்லையா உங்களுக்கு? நமக்கு இங்க கோடிங் இல்லாதனால என்னன்னா அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து நமக்கு கிடையாது வந்து. இப்போ நம்மளே ஆக்சுவலா நீங்க அந்த மாதிரி ஆப் நீங்க பாக்குறத விட பாத்தீங்கன்னா, சொல்லுங்க சார், ஹேக்கர் ரேங்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. இது ஆப் இல்ல, ஹேக்கர் ரேங்க். நான் உங்களுக்கு வந்து சாட்ல போட்டிருக்கேன் ஹேக்கர் ரேங்க் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஹேக்கர் ரேங்க்ல கூட நீங்க என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஆக்சுவலா நீங்க இப்ப இந்த சோலோ இதுலலாம் நீங்க லேர்ன் பண்றதோட ஹேக்கர் ரேங்க் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா வேர்ல்டு வைட் அக்செப்டட் இது. ஓகேவா? நீங்க ஹேக்கர் ரேங்க்ல போய் ஒரு கோர்ஸ் படிச்சீங்க அப்படின்னா அட் எண்ட், இப்போ நீங்க டேட்டா ஸ்ட்ரக்சர் படிக்கிறீங்க அப்படின்னு வச்சுங்களேன், டேட்டா ஸ்ட்ரக்சர் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு குவிஸ் வரும். அந்த குவிஸ்ல நீங்க பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரேங்க் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். நீங்க இப்ப ஹேக்கர் ரேங்க்ல வந்து ஒரு கோர்ஸ் முடிச்சுட்டு உங்களோட ரேங்க் பொசிஷன் இருக்குது இல்லையா, அதை நீங்க உங்க ரெஸ்யூம்ல மென்ஷன் பண்றீங்க அப்படின்னா, ஒரு ஹேக்கர் ரேங்க்ல லேர்ன் பண்ண ஒரு பர்சன் வந்து என்னோட கம்பெனி கிடைக்கிறது வந்து ஒரு கம்பெனி வந்து ப்ரிவிலேஜா ஃபீல் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ UiPath வந்து கோடிங் கிடையாது. ஆக்சுவலா UiPath வந்து கோடிங்கோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ப்ராப்பர் வந்து லாங்குவேஜோ வந்து இது கிடையாது. இது வந்து விஷுவல் பேசிக்ல டெவலப் பண்ண ஒரு டூல், இது அவ்வளவுதான். ஒரு டூலுக்கும் ஒரு லாங்குவேஜுக்கு டிஃபரன்ஸ் இருக்குது இல்லையா? சார் இப்போ நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணா நம்ம நம்ம அந்த சாஃப்ட்வேர் தான் ப்ராக்டிஸ் பண்ண முடியுமாங்க சார்? அந்த இல்ல, இந்த RPA அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு டொமைன் இது. ஓகேவா? இப்ப எப்படின்னு வச்சுங்களேன், இப்ப உங்களுக்கு சிம்பிளா சொல்ற பாருங்களேன். இப்ப வந்து நீங்க வந்து இந்தியன் பேங்க்ல வந்து ஒருத்தவர் வந்து மேனேஜரா ஒர்க் பண்றாருன்னு வச்சுங்களேன். ஒரு பேங்க்குள்ளார என்ன நடக்கும்ன்றது எல்லாமே அவருக்கு தெரியும் வந்து. அதே பர்சன் என்ன பண்ண முடியும்னா நாளைக்கு HDFC பேங்க்ல மேனேஜர் ஆக முடியும் இல்லையா? பட் இந்தியன் பேங்க்ல இருந்த அதே ப்ரொசீஜர்ஸ் வந்து அவர் ஃபாலோ பண்ண முடியாது. அதுல கொஞ்சம் ஸ்லைட்டா வேரி ஆகும் இல்லையா? ஏன்னா கம்பெனி டு கம்பெனி வேரி ஆகும். அதே மாதிரிதான் நீங்க RPAன்ற ஒரு டெக்னாலஜில வந்து ஒரு பர்டிகுலர் டூல் UiPathங்கிறது படிச்சீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல UiPath ஓவர் கம் பண்ற மாதிரி இன்னொரு டூல் வரலாம். ஸோ அந்த டூல் நீங்க ஈஸியா லேர்ன் பண்ணிக்க முடியும். இப்ப ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் சொல்லுங்க. UiPath அட்வான்ஸா வந்து அதையும் இது ரிலேட்டடா இருக்கும் சார், அது டோட்டலா டிஃபரெண்டா இருக்கும். நீங்க புது டூல் பத்தி கேக்குறீங்களா? இல்ல என்னோட கொஸ்டின்னா, நீங்க புது டூல் பத்தி கேக்குறீங்களா இல்ல வந்து UiPathலயே அட்வான்ஸ்டு கான்செப்ட் வந்ததுன்னா எப்படி இருக்கும்னு கேக்குறீங்களா? சார் ஆமாங்க சார், இப்போ UiPath இல்லாம அதோட அட்வான்ஸ் வந்தா அதே டூல் இருக்குமாங்க சார், இல்ல டூல்ஸ் எல்லாமே மாறிடுமாங்க சார்? இப்போ கோடிங்னா அதே கோடிங் தான் இருக்கு, நம்ம கொஞ்சம் டெவலப்மெண்ட் பண்ணா போதுங்க சார் கோடிங்னா. இதுல டூல்னால அதிகமா மாறுமாங்க சார், அதனால கேக்குறேங்க சார். ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்களேன். இப்போ பாத்தீங்க அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆர்குட் அப்படின்னு ஒரு சோஷியல் மீடியா இருந்தது. எஸ் சார். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபேஸ்புக் வந்தது, ஆர்குட் வந்து போயிடுச்சு. எஸ் சார். இல்லையா? ஃபேஸ்புக் மாதிரியே வந்து காம்படிட் பண்றதுக்கு ட்விட்டர் வந்துச்சு. அந்த ட்விட்டர் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து ஃபேஸ்புக் போல, ஏன் அது அப்படியே இருக்குது? ஏன்னா அவங்க அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க சார், அந்த அளவுக்கு அப்டேட் பண்றாங்க இருக்காங்க இல்லையா? அதே மாதிரிதான் UiPath அப்டேட் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. வந்து ஒரு சர்டைன் ஸ்டேஜ்ல வந்து அவங்க அப்டேட் பண்றதை நிறுத்திட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த டூல் டவுன் ஆயிடும், வேற ஒரு டூல் அந்த பொசிஷனுக்கு வந்துடும்.
இல்லையா? ஸோ அதோட கான்செப்ட் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும். வந்து இப்ப நம்ம சி பத்தி பேசுறோம், C++ பத்தி பேசுறோம், ஜாவா பத்தி பேசுறோம், பைத்தான் பத்தி பேசுறோம். இது எல்லாமே என்ன அப்படின்னா டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் இது. ஓகேவா? ஆனா இதோட கான்செப்ட் வந்து ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்படிங்கிறது தான். இல்லையா? கான்செப்ட் வந்து சேஞ்ச் ஆகாது. ஆனா அந்த கான்செப்ட் வந்து என்ன ஆகும்னா என்ஹான்ஸ் ஆயிட்டே இருக்கும். வந்து இப்போ C++ விட வந்து ஜாவால வந்து அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கும். இல்லையா? ஜாவா விட அட்வான்ஸ்டு ஃபீச்சர் வந்து பைத்தான்ல இருக்கும். ஆனா பேஸ் கான்செப்ட் வந்து மாறவே மாறாது. அதே மாதிரி இந்த ரோபோட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷனோட பேஸ் கான்செப்ட் வந்து என்ன அப்படின்னா நம்ம செலக்டர்ஸ்ங்கிற ஒரு டாபிக் பார்த்தோம் இல்லையா? ஒரு அப்ளிகேஷனோட பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷனை வச்சு ஆட்டோமேட் பண்றது, இதுதான் இதோட பேஸ் கான்செப்ட். ஆனா இப்ப யூஐ பார்த்து ப்ளூ பிரிசம், ஆட்டோமேஷன் எனிவேர் இது எல்லாமே வந்து .NET பேஸ் பண்ண அப்ளிகேஷன்ஸ் அது. இப்ப அதுவே பாத்தீங்கன்னா ஜாவா பேஸ் பண்ண அப்ளிகேஷன் ஒன்று இருக்குது, ஒர்க் ஃபியூஷன் RPAன்னு ஒன்று இருக்குது. ஸோ அது ஜாவா பேஸ் பண்ணியிருக்கோம். ஆனா கான்செப்ட் பாத்தீங்கன்னா இங்க என்ன செலக்டர் நம்ம பார்த்தோமோ அங்கேயும் அதே மாதிரி தான் பார்ப்போம். பட் அந்த செலக்டருக்கு வந்து அவங்க வேற ஒரு டெர்மினாலஜி வச்சிருக்கலாம். இப்போ யூஐ பார்த்தாலும் நம்ம செலக்டர்னு சொல்றோம். ப்ளூ பிரிசம்ல பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் மாடலர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே நம்ம ஆட்டோமேஷன் எனிவேர் போனோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் க்ளோனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பேக்ரவுண்ட்ல இருக்க கான்செப்ட் வந்து ஒன்னே ஒண்ணுதான், நேம் மட்டும் தான் சேஞ்ச். இப்போ நம்ம வந்து மாடுலர் ஆபரேஷன் பண்றோம். வந்து C++ ஜாவால மாடுலர் ஆபரேஷன் பண்றது பர்சன்டேஜ் சிம்பிள் நம்ம யூஸ் பண்றோம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து மாடுலர் ஆபரேஷன் VBல பண்ணணும்னா நம்ம எப்படி பண்ணுவோம், MODங்கிற கீவேர்டு வந்து யூஸ் பண்றோம். பேக்ரவுண்ட்ல நடக்கிற ஆபரேஷன் ஒண்ணுதான், பட் த வே வி ரிட்டன் அவர் கோட் இஸ் கெட்டிங் டிஃப்ரெண்ட் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் வந்து ஒரு டூல்ஸ்ல இருந்து இன்னொரு டூல் வந்து நம்ம லேர்ன் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டூல் நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தோம்னா எவ்வளவு டூல் வேணுமோ நம்ம லேர்ன் பண்ணலாம் ஈஸியா. கான்செப்ட் ஒண்ணா, ஆனா சின்டாக்ஸ் வேறயாங்க சார்? ஆமா, கான்செப்ட் வந்து சின்டாக்ஸ் வேற. எக்ஸாக்ட்டா சார். அவ்வளவுதான். ஓகே சரி, தேங்க்ஸ் சார். சொல்லுங்க கோகுல். சார், அந்த யூஐபாத் ரோபோட் சாஃப்ட்வேர் சொன்னீங்களா, ரோபோட் மட்டும் தனியா இன்ஸ்டால் பண்றதுக்கு இருக்குங்களா சார்? அது வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஆர்கனைசேஷனுக்கு அந்த ஆப்ஷன் இருக்குதுங்க. நம்ம வந்து கம்யூனிட்டி யூஸ் பண்றதுனால நமக்கு அந்த ஆப்ஷன் இல்ல. ஓகேங்க சார். இல்ல சார், நான் சர்ச் பண்ணேன், அதுல வந்து பிளாட்ஃபார்ம் இன்ஸ்டாலர்னு போட்டிருந்தது. ஆமாங்க, அத பிளாட்ஃபார்ம் இன்ஸ்டாலர்ங்கிறது பே பண்ணி வாங்குறது. அது ஓகே சார். ஓகே, அது நமக்கு கிடைக்காது. அது ஓகேங்க சார். தேங்க்யூ சார். ஓகேங்க. இல்ல, ஒரு பையன் வந்து ஒரு ப்ரோக்ராமர் ஆகணும், நிறைய கம்பெனிக்கு ஒரு சின்ன சின்ன ஒர்க் எழுதி RP எழுதி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா வாங்கிக்கலாங்கல்ல இன்ஸ்டாலரும்? சார் அது வந்து லைசன்ஸ் காஸ்ட் வந்து பே பண்ணணும் சார். வந்து அதுக்கு ஆக்சுவலா ரோபோட் அப்படிங்கிறது இல்ல, தேர் மே பி சம் ரிச் ஸ்டூடண்ட்ஸ் ஒரு கம்பெனியை ஃப்ளோட் பண்ணி ஒரு ஸ்டார்ட் அப் மாதிரி இருந்துட்டு they can purchase யூஐபாத் சேல்ஸ் டீம் இருக்காங்க சார். அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி நான் ஸ்மால் ஸ்கேல் ஆர்கனைசேஷன் ரன் பண்றேன், எனக்கு வந்து ஒரு 4 ரோபோட்ஸ்க்கு மட்டும் லைசன்ஸ் வேணும் அப்படின்னா அதுக்கு என்ன காஸ்ட் அப்படிங்கறத சொல்லுவாங்க சார். அவங்க கண்டிப்பா பண்ண முடியும் சார். it's a paid form of usage, not free. கம்யூனிட்டி கிடைக்கிற மாதிரி ஃப்ரீயா வர்றதில்ல. இல்ல சார், கம்யூனிட்டில வந்து ரோபோட் பிளஸ் ஸ்டுடியோ 2 சாஃப்ட்வேர் வந்துருது சார். அவர் என்ன கேக்குறாருன்னா ரோபோட் மட்டும் இன்ஸ்டால் பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறாரு. கம்யூனிட்டி போனோம்னா நமக்கு அடிஷனலா தான் கிடைக்குது ஃபீச்சர்ஸ் வந்து. சரி சரி. இப்போ எனக்கு பசங்கிட்ட இருந்து ஜென்ரலா ஒரு ஃபீட்பேக் கேட்டிருக்கூடிய ஒரு 10 கிளாஸ் நடத்திட்டாரு சார் தமிழ்செல்வன். ஹவு the students feel அப்படிங்கறத சொன்னாங்கன்னா I will be able to at least assimilate some idea. I seek some opinion from the students. Students, anyone is willing to give the feedback of this workshop? What to learn? ஆனா ஒரே ஒரு டவுட் மேம், சாரி ஒரே நிமிஷம் மேம். குட் மார்னிங்ண்ணா. ஆனா நாங்க ஒரு ஆப் ஒன்று செஞ்சிருக்கோம். தரணிதரன், என் பேரு தரணிதரன் தான், BCA படிக்கிறேன், தேர்ட் இயர். ஆப் ஒன்று பில்ட் பண்ணோம் ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோல, நானும் அண்ணாவும் தான் பண்ணோம். பாத்தீங்கன்னா எப்படின்னா டோர்னமெண்ட் ஆப்னா, இப்ப எப்படின்னா இந்த PUBG ஃப்ரீ ஃபயர்ல விளையாடுறாங்கல்ல, அதுல வந்து 100 வந்து
மணிக்காக விளையாடுற மாதிரி நான் இப்போ 100 பேர் வந்து 10 ரூபா போட்டு 100 ஸ்பாட் ஃபில் ஆயிரும். அதுக்கப்புறம் நாங்க ரூம் மேட்ச் போட்டு யார் வின் பண்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ரிவார்டு கொடுக்குற மாதிரி நாங்க ஒரு ஆப் ஒன்று ரெடி பண்ணோம்னா. ஓகே ஓகேங்க. ஃபைனல் ஸ்டேஜ் ப்ரொமோஷனுக்கு போகலான்னு சொல்லிட்டு நக்கலேஜ் டீம்லாம் போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ப்ரொமோஷன்லாம் முடிச்சுட்டு சார்ட்ட கூட இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணோம். திடீர்னு பாத்தீங்கன்னா பப்ஜி பேன் பண்ணிட்டாங்க. இப்போ ஓகேண்ணா, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பாத்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர், கால் ஆஃப் டியூட்டி இந்த மாதிரி நெக்ஸ்ட் கேம்ஸ்ல இருக்க இன்னும் வேற கேம்ஸ்ல ஃபீல் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ என்னன்னா எனக்கு இது ஏதாவது லைசன்ஸ் ஏதாவது தேவைப்படுமாண்ணா, இல்ல இதுக்கு ஏதாவது டேக்ஸ், இன்கம் டேக்ஸ் மாதிரி ஏதாவது நான் ஏதாவது பே பண்ணுமா, என்னென்ன பண்ணணும் நெக்ஸ்ட் இந்த ப்ரொசீஜர் எனக்கு எதுவும் தெரியல. நானும் நிறைய ரெஃபர் பண்ணேன். அதாவது இந்தியாவில் ஸ்கில் பேஸ்டு கேமிங்க்குனா நீங்க உங்களுக்கு கேம்பிளிங் லைசன்ஸ் தேவையில்லை அப்படின்னாங்க. ஓகே ஓகே. உங்க ஏதாவது நீங்க ஏதாவது எனக்கு ஷேர் பண்ணீங்க, ஹெல்ப் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும், அதனால கேக்குறேன். ஓகேங்க. எனக்கு ஆக்சுவலா கேமிங் பத்தின ஐடியா இல்லைங்க. பட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்கன்னா உங்களுக்கு செக் பண்ணி நான் வந்து சொல்றேன். நீங்க வந்து நம்மளோட குரூப் இருக்குது இல்லையா, வாட்ஸ்அப் குரூப், இந்த UiPath லேர்னிங் குரூப், அந்த குரூப்ல கூட நீங்க அப்டேட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு என்னால என்ன முடியுமோ நான் வந்து கேட்டு உங்களுக்கு நான் சொல்றேங்க. ஓகே. இப்போ நான் ஒரு சின்ன சப்ளிமெண்டிங் இன்ஃபர்மேஷன். எஸ் சார், சொல்லுங்க சார். இந்த கேம் qualifies as a skill development game, skill based games னு ஒரு இத கொடுக்க வந்தோம்னா நீங்க கேக்குற மாதிரி எக்ஸாம்டட் கேட்டகரியில வருதுங்கறீங்க. நீங்க தேர்ட் வரைக்கும் தரணியா யார் கேட்டாங்களோ அந்த கேள்வி கேட்டாங்க சொன்ன இது வந்து if it is a skill based or skill development game னா certain amount of registration formalities எல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நீங்க படிச்சிட்டீங்க, பாத்துட்டீங்க. So the question is அந்த கேம் ஸ்கில் செல்ஃபா டிக்ளேர் பண்ற மாதிரி தான் எல்லாரும் அதே மாதிரி டிக்ளேர் பண்ணிடுவாங்க. அதனால நம்ம டெவலப் பண்ணிருக்கக்கூடிய இந்த கேம் பொழுதுபோக்குக்காகவா, ஸ்கில்ல டெவலப் பண்றதுக்காகவா, அல்லது இன்ஃபோர்டைன்மெண்ட்டுக்காகவா அப்படின்னு ஒரு சர்டிஃபைங் ஏஜென்சி இருந்து அவங்க சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் ஒத்துக்கும். எஸ் சார், அதான் சார். அதை பாத்தீங்கன்னா எப்படி வாங்குறது என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல சார். என்ன ப்ரொசீஜர், யாரை வந்து கான்டாக்ட் பண்றது என்ன ஏதுன்னு தெரியல சார். அதுக்காக தான் சார் ஒரு கிளாரிஃபை பண்றேன். இட்ஸ் a good question. கண்டிப்பா நானும் பாக்குறேன், தேடிறேன், கண்டிப்பா கண்டுபிடிச்சு சொல்லிக்கலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். ஏன்னா இது ஃபுல்லா மேக்ஸிமம் முடிச்சு சார் 10 months அதுக்காக பண்ணோம் சார். கிட்டத்தட்ட நானும் அண்ணாவும் மட்டும்தான் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு ஆப் ஒன்று டெவலப் பண்ணோம். இப்போ முடிச்சாச்சு சார், கம்ப்ளீட் பண்ணிட்டேன். எல்லாமே பண்ணியாச்சு, டெஸ்டிங் எல்லாமே முடிச்சாச்சு சார். இப்போ பாத்தீங்கன்னா நீங்க டவுன்லோட் பண்ணலாம், டொமைன்லாம் வாங்கி சர்வர்லாம் செட் பண்ணி எல்லாமே பண்ணி முடிச்சாச்சு சார். ஃபைனல் ஸ்டேஜ்ல இந்த நக்கலைட்ஸ்ங்கிற சேனல் ரீச் ஆகும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சு இப்போ ஒரு 10 நாளைக்குள்ள இந்த ஒரு டெவலப்மென்ட்ஸ் வந்திருக்கு நான் பார்த்த மார்க்கெட்ல. எஸ் சார், கரெக்ட்டா பேன் பண்ணிட்டாங்க. அதுக்கு முன்னாடி தான் சார் நான் வந்து ஃபுல் டெஸ்டிங் ஃபுல்லா முடிச்சிட்டு ஃபுல் ஃபோர்ஸ்ல அவ்வளோ ரெடியா இருந்தோம் சார். நீங்க அதெல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டீங்க. God is testing you, don't worry. You will have patience and you will come out, don't worry. All the best. Thank you sir. சார் இப்போ ஆப் டெவலப் பண்ணா நம்ம நேரா கூகுள் பிளே ஸ்டோர்ல அப்லோட் பண்ணா அவங்க வெரிஃபை பண்ணிட்டு தான் சார் நமக்கு கொடுப்பாங்க. இப்போ எந்த ஆப் டெவலப் பண்ணாலும் நம்ம கூகுள் பிளே ஸ்டோர்ல போட்டு அவங்க ஃபர்ஸ்ட் வெரிஃபை பண்ணிட்டு தான் சார் நம்ம அந்த ஆப்பை வெளிய விடுவாங்க. ஆமா சார். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லயே சொல்லியிருப்பாங்க எந்த ரியல் கேஷும் வந்து போடக்கூடாதுன்னு. பாத்தீங்கன்னா MPL அப்புறம் இந்த ரம்மி சர்க்கு எல்லாம் பாத்தீங்கன்னா கேம்பிளிங் தான். அது கேம்பிளிங், அது நீங்க பிளே ஸ்டோர்ல போட முடியாது. அதை நீங்க தனியா டொமைன் வச்சு சர்வர்ஸ் தான் டவுன்லோட் பண்ண முடியும். அதேதான் நாங்களும் அதே மாதிரி தான் பண்ணிருக்கோம். நாங்க வந்து வெப் ஹோஸ்டிங்ல அப்லோட் பண்ண முடியாது. வெப் ஹோஸ்டிங் வாங்கி தனியா அதுக்கு ஒரு பேனல்லாம் ஏதாச்சும் நீங்க வெப்சைட் டொமைன் வாங்கி தான் பண்ண முடியும். அதான் வெப்சைட் டொமைன்ல தான் பண்ணிருக்கோம். அது டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் போட்டா ப்ரமோஷன் பண்ண தேவையில்லை. ஆனா நீங்க பிளே ஸ்டோர்ல போடலைனா தான் ப்ரமோஷன் பண்ணணும். இது மாதிரி எங்க கண்டிப்பா டீம் வச்சு தான் ப்ரமோஷன் பண்ணணும். அதான்ப்பா நக்கலைட்ஸ்ங்கிற ஒரு சேனல், யூடியூப் சேனல், அங்க போய் பேசி அவங்க ஒரு நிமிஷத்துக்கு வந்து 5 lakhs என்னமோ சார்ஜ் பண்ணாங்க. இதெல்லாம் போய் பேசிட்டு திரும்பி வரும்போது அந்த மாதிரி பேன்ட்டாங்க. அதனாலதான் பிரச்சனையே. அது ஆல்டர் பண்ணிக்கலாம். இப்போ COD கீழ ஃபுல்லா ரொம்ப இது பப்ஜிக்கு மட்டும் எழுதி இருக்கீங்களா கோடிங்? இல்ல, எல்லாமே பண்ணிருக்கேன். எல்லாமே இருக்கு. கால் ஆஃப் டியூட்டி இருக்கு, அப்புறம் பப்ஜி லைட், பப்ஜி, ஃப்ரீ ஃபயர், வேற என்ன கேம் வந்தனால அந்த ஃபியூஜி என்னமோ சொன்னாங்களே இந்தியன் வெர்ஷன், அதுவும் இருந்தனாலும் அதுவும் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து ஸ்பாட் மட்டும் தான். நீங்க அமௌண்ட் பே பண்ணி ஸ்பாட் வாங்கிக்கலாம். உங்களுக்கு எப்ப ரூம் மேட்ச் இதாக ஸ்டார்ட் ஆகுதோ ரூம் ஐடி பாஸ்வேர்ட் வந்துடும். நீங்க நார்மலா உள்ள என்டர் ஆகிக்கலாம். அவ்வளவுதான். இப்போ ட்ரீம் லெவல் மாதிரி சொல்றீங்க. ட்ரீம் லெவல் கொஞ்சம் இதா இருக்கும், டிஃபரெண்டா இருக்கும். PL பாத்திருப்பீங்கல்ல, இந்த மாதிரி கேமுக்குள்ள போயிட்டு நீங்க ரெஜிஸ்டர் பண்ற மாதிரி தனியா நாங்க ஒரு இது செஞ்சு மேனுவலா பண்ற மாதிரி பண்ணிருக்கோம். இது நம்ம எதுவும் பெரிய டீம் இல்ல,
அது சும்மா நம்மளே செஞ்சனால இவ்வளவு நாள் டைம் ஆயிருச்சு. பிளஸ் நம்மளே எஃபோர்ட் போடுறோம், எந்த அமௌண்ட்டும் செலவு பண்ணல. இதே நீங்க இப்போ இதே ஆப் இதே சாஃப்ட்வேர் மாதிரி வாங்குற மாதிரி இருந்தா கண்டிப்பா 2 lakhs செலவு பண்ணணும். ஏன்னா தமிழ்னா ஆமா, நீங்க ஃப்ரீலான்ஸ்லாம் வெளியே பண்ணி இப்போ கம்பெனிலாம் கொடுக்க முடியாது. ஒரு ஆப்லாம் நீங்க ஃப்ரீலான்ஸ் தான் கொடுக்க முடியும், நீங்க சின்ன ஆப்லாம் டெவலப் பண்ற மாதிரி இருந்தா. சரி, நம்ம இது அப்புறம் பேசிக்கலாம். இது நார்மல் மீட்டிங். சாரிப்பா சார். தேங்க்யூ சார். இந்த டவுட் தான் கேட்கணும்னு நினைச்சேன். தேங்க்யூ ஃபார் ஹெல்பிங் மீ சார். ஓகே, தேங்க்ஸ். General feedback from the students. In general, what you have learned, is it sufficient? You need further help from Tamil? Madam Kavita madam. Yes sir. Sir, students இருக்காங்க sir. Sir, I am going sir. Sir. சொல்லுங்க. Okay sir. Sir, okay. Good morning to one and all gathered here. I am Charan Prakash from 3rd BCA. First of all, I want to thank Principal Sir and other faculty who organized this workshop on RPA UiPath. And our educator, Tamil Chilin bro, he was so amazing. Likewise, he was a role model to me now. In the way of teaching and sincerity and involvement, he was astonished me. In the given time of 2-hour session, I was noticed that each and every minute he pinpointed every instructions and every knowledge he gathered to us. So I'm very happy to be a part of this session. And according to RPA UiPath, I noticed that it is a friendly user interface and easily can be understand. But according to my knowledge, I was learning it slowly because lack of time in my home and other works. This tool is basically fully for automation and other regarding works from PDF and other web automation and email automation. I gathered so many learnings from Tamil Chilian bro. So thank you bro. Thank you for this opportunity to thank you. Thank you sir. Thank you everyone. Thank you sir. Thank you Charan Prakash. Next, Damodaran from Computer Science. Hello ma'am. You can give the feedback about this section for the past 10 days section. Damodaran. Anybody else from BC or from CS or from any department? Hello ma'am. மேம். Dharanidharan. மேம், தரணிதரன் ஃப்ரம் BCA 3rd year மேம். அதாவது நான் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் மேம் சொல்லிட்டே இருப்பாங்க, கவிதா மேம், இந்த மாதிரி சார் ரொம்ப மோட்டிவேட் பண்ணி, பிரின்சிபல் சார் ரொம்ப மோட்டிவேட் பண்றாரு, மற்ற ஸ்டூடெண்ட்ஸை நல்லா கொண்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு டைம் நான் பேசும்போது மேம் சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி சார் எங்களுக்கு இந்த ஆஃப்லைன், அதாவது காலேஜ் இல்லைனாலும் எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினைச்சிட்டு அவரு எடுத்திருக்கிற இனிஷியேட்டிவ் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கு மேம். தேங்க் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்புறம் தமிழ் செல்லியன் அண்ணா அவர் எந்த விதமான சார்ஜும் பண்ணல, இது நான் ஸ்டூடெண்ட்ஸுக்காக, என் தம்பிங்களுக்காக பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லியிருக்காரு. இப்ப யாரா இருந்தாலும் தங்கைகள் 2 பேருக்கு தம்பி தங்கைகள் 2 பேர்த்துக்காக எஸ் சார், 2 பேத்துக்காகவும் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த விதமான சார்ஜும் பண்ணல. இதே யாரா இருந்தாலும் கண்டிப்பா பேசிக்காவாச்சும் சார்ஜ் பண்ணிருப்போம். குறைஞ்சபட்சம் 5000 ரூபாய் சார்ஜ் பண்ணிருப்போம் தலைக்கு. ஹலோ Dharanidharan. இதுக்காக ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன்னா. தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. அவ்வளோதான் சார்.
தேங்க்யூ தர்ணிதரன். தமிழ் கேட்குற மாதிரி நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பசங்க இருக்கிறீங்களா? கம்ப்யூட்டர் சயின்ஸ் அல்லாத பசங்க. எஸ் சார், மேக்ஸ் இருக்காங்க சார். கடை மேக்ஸ், ஃபிசிக்ஸ், இங்கிலீஷ். உங்களோட ஃபீட்பேக் எதா இருந்தால் சொல்லுங்க. நோ ஃபீட்பேக் யார்ட்டு இல்லைங்களா? Students, you can also speak in Tamil. ஒருத்தர் பேச மாட்டேங்கிறேன். கண்ணா பேசுங்க கண்ணா. இந்த 10 days கிளாஸ்ல என்ன பார்த்தீங்க? உங்களோட ஃபீட்பேக் சொன்னீங்கன்னா மட்டும்தானே இது பண்ண முடியும். நான் மேஜர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தாமோதரன் ஃபீட்பேக் கொடுக்குறேன்னு சொன்னீங்க கண்ணு. ஹலோ மேம். தாமோதரன் உங்க ஃபீட்பேக் கொடுங்க. நெட்வொர்க் ப்ராப்ளம் இருக்கு மேம். இருங்க ஒரு நிமிஷம் கொடுக்குறேன். இல்லைங்க சார். Any other students? Ma'am. Yes, Askar Reddy. Askar Reddy, give your feedback. Sir. ஹலோ கண்ணே பேசுங்க. மேம் கேக்குதாங்க? எஸ் கேக்குது கண்ணே, ஆடியோபிளா தான் இருக்கு, பேசுங்க. இப்போ பாத்தீங்கன்னா தமிழ் செல்வன் சார் வந்து இந்த லாக்டவுன்ல எல்லாரும் அமௌண்ட் எல்லாம் எப்படி ஏர்ன் பண்றது, எந்த வழியா ஏர்ன் பண்றதுன்னு பாத்துட்டு இருந்தாங்க மேம். இந்த சில பேர் மட்டும்தான் ஓகே நமக்கு தெரிஞ்சது 4 பேருக்கு சொல்லி தருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க மேம். அதுல பாத்தீங்கன்னா தமிழ் செல்வன் சார் ஒண்ணு மேம். இப்ப பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் பாட்னா ஒரு மட்டும் தான் இருக்கும். அதுக்கு இந்த டூல் யூஸ் பண்ணும், ஆர்பிஎன் ஒண்ணு இருக்குது. அதெல்லாம் இப்பதான் மேம் எனக்கு தெரியும். இந்த கிளாஸ் வந்ததுக்கு அப்புறம் ஆர்பிஎன் ஒண்ணு இருக்குது அப்படின்னு தெரியுங்க மேம். இதுக்கு முன்னாடி அந்த ஆர்பிஏ அப்படின்னு இப்போ ஒரு இது இருக்கு. நம்ம கோடிங்ல தான் இது பண்ணுவோம், ப்ரீ டிஃபைன்டா C++ அதுதான் இது பண்ணுவோம் அப்படின்னு நினைப்பாங்க மேம். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இந்த யூஐ பார்த்து அது மாதிரி நிறைய ஐடியெல்லாம் இருந்த ஐடியெல்லாம் இப்பதான் எனக்கு இதாகுது. தேங்க்யூ. ஓகே கண்ணே, தேங்க்யூ. Anybody from your side? Ma'am. Gokul, carry on. ஃபர்ஸ்ட் வந்து நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் மேம். இந்த ஒர்க் ஷாப் வந்து ஆர்கனைஸ் பண்ணதுக்காக பிரின்சிபல் சாருக்கும், அப்புறம் வந்து இதை மேனேஜ் பண்ண கவிதா மேம், அப்புறம் நீங்க, அப்புறம் தமிழ் செல்வன் சார் எல்லாத்துக்கும் தேங்க் பண்ணிக்க மேம். இந்த ஒர்க் ஷாப் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. நான் எவ்வளோ டவுட் இருந்தாலும் கேட்ட உடனே கிளாரிஃபை பண்ணிடுறாரு. தேங்க்யூ மேம். டு பி ஹானஸ்ட், பிரின்சிபால் வந்து எந்த வேலையும் செய்ய கிடையாதுங்க. ஐ ஜஸ்ட் ஃபெசிலிட்டேட்டட். ஓகே சார், நீங்க பர்மிஷன் கொடுத்தீங்களா சார் ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்றதுக்கு? வேற யாராவது ஃபீட்பேக் கொடுக்குறீங்களாப்பா? மெசேஜா போறது அப்படியே பேசுறீங்க. Govindraj. Ma'am, Govindraj is going to give ma'am. Yes sir. Govindraj, carry on. எல்லாருக்கும் முதல்ல குட் மார்னிங் சொல்லிக்கிறேன் மேம். தமிழ் செல்வன் அண்ணன் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க மேம். ஸோ சொல்லப்போனால் நான் வந்து இங்கே ட்ரைபல் ஏரியாவில் இருக்கேன். எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி நெட்ஒர்க் எல்லாம் அவ்வளோ கிடைக்காது. அண்ட் இந்த மாதிரி ஒரு
ஆப்பர்ச்சுனிட்டி ஆர்பிஐ கிளாஸ்லாம் அட்டன் பண்ணுற மாதிரி ஒரு சான்ஸ் எனக்கு கிடைச்சது எனக்கு ரொம்ப பெட்டராக நினைக்கிறேன். எல்லா கிளாஸும் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன் மேம். நான் அப்போ உட்காந்து பார்த்துட்டு தான் மேம் இருக்கேன், சேவ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மேம் எனக்கு ஃபியூச்சர் லைஃப்க்கு. தேங்க்யூ மேம். அண்ட் தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ. தேங்க்ஸ். கவிதா மேம். எஸ் மேம். கண்ணா ஃபீட்பேக் வேற யாராவது கொடுக்குறீங்க? ஓகே கண்ணா ஃபீட்பேக் வேற யாராவது கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்களா கண்ணா? ஃப்ரம் கேர்ள்ஸ் சைட் இது வரைக்கும் பாய்ஸ் மட்டும்தான் சொன்னாங்க. கேர்ள்ஸ் யாராவது இருக்கீங்களா கண்ணா ஃபீட்பேக் கொடுக்கறதுக்கு? கேர்ள்ஸ் சைடு யாராவது இருக்கீங்களாமா ஃபீட்பேக் சொல்றதுக்கு? கண்ணா கேர்ள்ஸ் ஏதாவது ஃபீட்பேக் கொடுக்குறீங்களா கண்ணா? அல்லது பிசிஏ கம்ப்யூட்டர் சயின்ஸ் தவிர்த்து வேற ஏதாவது டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபீட்பேக் கொடுக்குறீங்களா? மேம் கிரிதரன். மேம் நான் வந்து எம்எஸ்சி மேக்ஸ் படிக்கிறேன் மேம் நம்ம காலேஜில். நான் வந்து இந்த லாக்டவுன் டைமில் வந்து ஆர்பிஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பற்றிலாம் வெப்னார் சும்மா அட்டன் பண்ணியிருக்கேன் மேம். ஆனால் அது என்ன அப்படின்னு டீட்டெயிலாக தெரியாது. ஆனால் ஆர்பிஐல மட்டும் ஆட்டோமேஷன் எவ்ரிவேரில் வந்து கொஞ்சம் கோர்ஸ் பண்ணி கண்ட்ரோல் ரூம் வரைக்கும் பர்மிஷன் வாங்கி வச்சிருக்கேன் மேம். ஆனால் சரியான கேஜெட்ஸ் வந்து சரியாக இல்லாதனால இன்னும் பண்ணலை. ஆனால் இந்த ஒர்க் ஷாப் வரும்போது வந்து சரி நமக்கு நம்ம ஓரளவுக்கு பேசிக் படிச்சிருக்கோம், ஆனால் டீட்டெயிலாக தெரியாது. அப்படிங்கிற போது எனக்கு யூஐ பார்த்து வந்து பற்றி சொல்லும் போது தான் தெரியும் ஆட்டோமேஷனை விட வந்து இது ரொம்ப அட்வான்ஸ் அப்படின்னு தெரியும். ஸோ இந்த ஒர்க் ஷாப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க மேம். இது வந்து ரொம்ப பொறுமையாக போகிற மாதிரி இருந்தாலும் ஒரு விஷயமும் நிறுத்தி பொறுமையாக சொல்லி தந்தது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க மேம். Okay ma'am, thank you. Saran Prakash, I think so. You want to deliver some thoughts? மேம் எஸ் மேம். நான் அப்போ ஃபர்ஸ்ட்ல இங்கிலீஷில் சொன்னேன், எத்தனை பேருக்கு புரிஞ்சுன்னு தெரியல. பட் இது வந்துட்டு என்னோட பர்சனல் தாட்டு, நான் எல்லாருக்கும் பொதுவாக சொல்ல விரும்புகிறேன். இப்போ நம்ம ஏதாச்சும் புதுசாக லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறோன்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட்டு அது என்னன்னு தெரியாது. அதனால அதை பார்த்த உடனே பயம் வரும். இப்போ நம்ம இப்போ ஆர்பிஐ எடுத்துக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் உள்ள வந்தோடனே என்னடா அது புதுசாக இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னே கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணதான் இருந்துச்சு. இது எப்படி நம்மளால் லேர்ன் பண்ண முடிச்சுன்னு பார்த்தா சார் வந்தார், கொஞ்சம் மானிட்டர் பண்ணாரு, எல்லாரையுமே வந்துட்டு எல்லாத்துக்கும் டீச் பண்ணாரு. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுச்சு. இது மாதிரி நம்மளுக்கு யாராச்சும் வேணும் கண்டிப்பா. ஸோ சார்கிட்ட நான் நிறைய கொஞ்சம் கண்டிப்பா கேட்டுக்கிறேன். ஃபியூச்சர்ல இந்த மாதிரி எந்த ஒரு டெக்னாலஜி வந்தாலும் சரி, அது ரிலேட்டட் கொரிஸ் இதெல்லாம் வந்துட்டு கேட்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா நீங்க இருக்கணும் சார் கண்டிப்பா. அதுக்கப்புறம் நீங்க புதுசா எங்களுக்கு சொல்லித்தரணும் சார் இன்னும் நிறைய. தேங்க்யூ சார். Anybody? Kavita ma'am? Yes ma'am. Ma'am, whether ma'am start all the three? இப்போ அவ்வளோதாங்க மேம். ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் பேசப்பட சாருங்க மேம். சார் வெளியே போயிட்டாரட்டு இருக்குங்க மேம். மேம் ஓட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்லிடலாங்க மேம். இது சார் பேசவே இல்லைங்களே, வருவாருன்னு நினைக்கிறேன். இன்னும் ஹாஃப் அன் ஹவர் இருக்கலாம் மேம். ஓகேங்க மேம், டன். ஓகே, ஏன்னா சார் வந்து பேசினதுக்கு அப்புறம் கூட மேம் ஓட் ஆஃப் தேங்க்ஸ் சொல்லிட்டாங்க. ஓகேங்க மேம். கவிதா மேம், ஃபீட்பேக் லிங்க் எப்போ மேம் போட்டோம்? மேம் இப்பயே கூட அனுப்பிச்சிடலாம். இப்பயே போட்டுங்களா? சாட் பாக்ஸில் போட்டுறேன். ஓகே ஓகே கிடையாது. சாட் பாக்ஸில் வந்துட்டு லிங்க் ஒன்று இருக்கும், கொஞ்சம் ஃபீட்பேக் லிங்க்கு. எல்லாருமே அந்த ஃபீட்பேக் லிங்க் கொஞ்சம் வந்து ஃபில் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுறது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நேம் டைப் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். சர்டிஃபிகேட் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறோம் நம்ம. ஸோ அதனால் உங்களோட நேம், இனிஷியல், டிபார்ட்மெண்ட் இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக கொடுத்துருங்க. லிங்க் அனுப்பிச்சாச்சு. இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி இந்த 10 days ப்ரோக்ராமில்
உங்களோட சப்போர்ட் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஸ்டார்டிங் ஃப்ரம் ஃபர்ஸ்ட் டேலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாருமே உங்களோட 100% இன்வால்மெண்ட் அண்ட் இன்ட்ரெஸ்ட்டை கொடுத்துருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அது போக இந்த குரூப் நம்ம இன்னும் கண்டினியூ பண்ணுவோம். உங்களோட டெக்னிக்கல் குவரிஸ் எதுனாலும் நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். எல்லாரும் நமக்கு தெரிஞ்ச ஆன்சர்ஸ் கூட நம்ம வந்து எல்லா டவுட்ஸையும் நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். HOD ma'am. சரிக்கா மேம். மேம் சொல்லுங்க. மேம் பிரின்சிபல் சார் கால் பண்ணி பாருங்க மேம் மறுபடியும். லைன் போகலமா, பிஸியா இருக்கு. ஓகே மேம். சார் வெளியில வந்துட்டீங்க சார் ஒர்க் ஷாப் இதுலேருந்து. சார் ராமலட்சுமி பேசுகிறேங்க சார். சார் அந்த ப்ரோக்ராம்லேருந்து வெளியே வந்துட்டீங்க சார், அதனால தாங்க சார் மறுபடியும் கூப்பிட்டோம். ஆமாங்க சார், வேலிடிட்டி இது இருக்குல்லங்க சார். ஓகேங்க சார். சவிதா மேம் சார் வராரு உள்ள. ஓகேங்க மேம். டன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சொல்லுங்க சார். செக்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாமாங்க சார்? ஐ அம் அவைலபிள் மேடம். சீக்கிரம் நீங்க. ஓகேங்க சார். Once again, a warm good morning to one and all. Let freedom resign. The sun never sets on so glorious a human achievement. I request Mr. Gopalakrishnan sir, Principal of Nanda Arts and Science College, to deliver the address about the workshop. அன்பிற்கினிய மாணவ கண்மணிகளே, இந்த பயிற்சி பட்டறையினுடைய ஒரு சிறந்த ரிசோர்ஸ் பர்சன் தமிழ்ச்செழியன் அவர்களே, இதை ஏற்பாடு செய்து கொடுத்த கவிதா மேடம் அவர்களே, துறை தலைவர்களே, சுருக்கமா சொல்லணும்னா இந்த பேண்டமிக் லாக்டவுன்ல நம்ம ஏதாவது சிறப்பா செய்யணும், பையங்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கக்கூடிய அடிப்படையில் ஒவ்வொரு டொமைன்ல இருக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்ஸ், ஒவ்வொரு டொமைன்ல இருக்கக்கூடிய நியூ டெக்னாலஜிஸ் என்ன அப்படிங்கக்கூடியத தேடலில் இருந்துட்டே இருந்தேன். எங்காவது ஒரு இடத்துல கிடைச்சுன்னா நம்ம சைடில் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அந்த சைடில் ரிசோர்ஸுக்கு ரெண்டு லிங்க் பண்ணலான்னு சொல்லிட்டேன். அந்த அடிப்படையில் யூஐ பாத்தினுடைய ஒரு ப்ரோக்ராம்ல நான் வேற ஒரு லெவலில் யூனிவர்சிட்டியோட சேர்ந்து கலந்துக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்தப்போ தான் எனக்கு ஆர்பிஏன்னு என்னன்னு தெரிஞ்சுட்டேன். வாட் இஸ் ரொபாட்டிக் ப்ராசஸ் ஆட்டோமேஷன் அப்படிங்கூடிய தெரிஞ்சுட்டேன். ஒன்ஸ் ஐ காட் நோ வாட் இட் இஸ், அதை எங்கெல்லாம் பயன்படுத்தலாம், யாருக்கெல்லாம் உபயோகப்படும், யாரெல்லாம் அதில் போர்ட்ஸ் எழுத முடியும் அப்படிங்கிற அடிப்படையில் புரிஞ்ச பிற்பாடு தமிழ்ச்செழியனே வந்து நம்ம கிட்ட கேட்கும்போது கண்டிப்பா நாங்க விடுறதுக்கு மனசுல உடனே டபக்குன்னு சொல்லி எல்லா ஏற்பாடையும் செஞ்சு சிறப்பா பண்ணி முடிச்சு இன்னைக்கு அந்த விழா நிறைவா நடந்திருக்கு அப்படிங்கிற சந்தோஷத்தோடு இருக்கிறோம். அதற்காக கல்லூரியின் சார்பாக தமிழ்ச்செழியனுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள், உங்களின் சார்பாக என்னுடைய பாராட்டுகளை தெரிவிச்சு கடன்பட்டிருக்கேன். அதே போல இந்த தமிழ்ச்செழியன் ஒருத்தன் நாள் மட்டும் என்ன பண்ண முடியாது, ஆர்வமிக்க மாணவர்கள் வேணும். அட்லீஸ்ட் ஒரு 20-30 ஆர்வமிக்க மாணவர்கள் இருந்தால் தான் அதை சிறப்பாக செய்ய முடியும் அப்படிங்கிறது உண்மை. நீங்கள் ஒரு 50 பேர் பெருந்தரலா கலந்து நிறைய பிரயோஜனம் அடைஞ்சிருக்கீங்க. நீங்கள் கேட்ட டவுட்ல தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் எப்படியெல்லாம் இது உங்களை மோட்டிவேட் பண்ணியிருக்குது அப்படிங்கக்கூடிய அடிப்படையில். இன்னும் உங்களுக்கு நிறைய டவுட் வந்துட்டே இருக்கணும். இது ஒரு ஃபோரமா மாற்றி நீங்கள் தமிழ்ச்செழியனோட ரெகுலர் கான்டாக்ட்ல வச்சுட்டீங்கன்னா ப்ராபப்லி வில் பி ஏபிள் டு அப்ரிஷியேட் மோர் அபவுட் ஆர்பிஏ. அது யூஐ பார்த்தா இருந்தாலும் சரி, ப்ளூ பிரிஸ்டமா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் உங்களால அதை செய்ய முடியும்.
மூணாவது இந்த ஏற்பாடுகள்லாம் சிறப்பாக செஞ்சிருக்கக்கூடிய துறை கம்ப்யூட்டர் கணனி அறிவியலாக இருந்தாலும் சரி, கணனி பயன்பாட்டிலாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். இன்னும் சிறப்பாக நீங்கள் வளர வேண்டிய வாழ்த்துக்கள். எனக்கு கொடுக்க வேண்டிய ஒரு ஸ்தானம் இருக்கு, அதனால என்னுடைய வாழ்த்துக்கள். அதே போல தமிழ் செழியனும் இப்பதான் கல்யாணமாகி அழகா செட்டில் ஆயிருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தியை கேள்விப்பட்டேன். மன வாழ்க்கையும் சிறப்பா இருக்கணும், வாழ்க்கையினுடைய வளர்ச்சி நல்லபடியா இருக்கணும் அப்படிங்கக்கூடிய வாழ்த்துக்களோடு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். In ordinary life, we hardly realize that we receive a great deal more than we give, and that is only with gratitude, and that life becomes rich. I request Mrs. Session Satalakshmi Ma'am, Head Department of BCA, to propose vote of thanks. Jubilant morning to one and all present here. Most respected Chairman and Secretary of Nanda Educational Institutions, Erode. Respected and most distinguished Chief Guest of the day, Mr. Tamilchelian. Honorable Principal Dr. M. Gopalakrishnan, our respected Administrative Officer Dr. V.C. Srinivasan, respected faculty members and my dear friends. It is the biggest day in the history of our Department of Computer Applications, Nanda Arts and Science College. Today, we hosted the biggest education conference through online. It seems to be a great honor to propose the vote of thanks who have helped is in making this workshop a very resounding success. First of all, I would like to express my hearty vote of thanks to our Chief Guest, Mr. Tamilchelian, for creating 10 days workshop. Thank you, sir, for your very thought-provoking and interesting address. I would like to submit my deep sense of gratitude to our principal, Dr. M. Gopalakrishnan, for accepting to give welcome address and valuable guidance for grand success of this 10 days workshop. I also extend my vote of thanks to our Dr. V. Srinivasan, Administrative Officer, Nanda Arts and Science College, for his guidance and moral support in each and every step of success of this workshop. Dear ladies and gentlemen, an event like this cannot happen overnight. The wheels start rolling weeks ago. It requires planning and bird's eye for details. We have been fortunate enough to be backed by the team of very motivated and dedicated colleagues of our Computer Application Department, Nanda Arts and Science College, who know their job and are result oriented. Not but not least, the success without the participant is not possible. I thank all the participants who support for this grand success of this 10 days workshop during the pandemic duration. Thank you, one and all. Thank you, ma'am. I thank you all for your kind support and make this event a great success. Once again, I thank you all. Thank you, ma'am. Kavita, ma'am. Thank you, ma'am. Okay, thank you, ma'am. Tamilchelian, thank you, pa. Tamilchelian. கவிதா மேம், தமிழ்ச்செல்லியன் இல்லைங்களா உள்ள? இல்ல இருக்காங்க, சாட் பாக்ஸ்ல மெசேஜ் போட்டுருக்காங்க மேம். தமிழ்ச்செல்லியன் ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. தேங்க்ஸ் மேம். Okay, thank you, pa.
அதுக்கான பார்ட்டிசிபென்ட்ஸ் உங்கள் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வித்தின் அ வீக் குள்ளார கிடச்சிரும். ஃபீட்பேக் லிங்க் மட்டும் ஃபில் பண்ணி அனுப்பிச்சிருங்க.